கோடம்பாக்கம் வந்து ஒரு கனவு தொழிற்சாலை, ட்ரீம் ஃபேக்டரி. அவங்க ட்ரீம் மர்ச்சன்ட்ஸ், கனவை உற்பத்தி செய்யக்கூடியவங்க. சுஜாதா வந்து ஒரு ஒரு தொடர்கதை எழுதினாரு 80s தான். வாரம் ஆனந்த விகடன்ல அந்த தொடர்கதை வரும். கனவு தொழிற்சாலை இயங்குது. அதுல ஒரு விஜய் நீங்க பார்ப்பீங்க, ஒரு ரஜினி பார்ப்பீங்க, ஒரு அஜித் பார்ப்பீங்க. ஆனா எத்தனை 1000 தொழிலாளர்கள் வந்து அது கீழே வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆனா கோடம்பாக்கமும் அமெரிக்கன் ட்ரீம் போலதான். இந்த ட்ரீம் என்பது ஒரு சிஸ்டம், கேபிட்டலிசமும் ஒரு சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை கொடுக்கப்படுதுன்னா, நீங்க உள்ள வாங்க, உள்ள வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, நீங்களும் என்ன மாதிரி ஆகணும்ல. இந்த ஒரு படம், இந்த படம் வரும் இல்லைன்னா வழக்கு எண் 18 அந்த பையன் வந்து ஸ்ரீ நடிகர், அவர் வந்து அந்த தள்ளுவண்டி கடையில வேலை செய்வார். தள்ளுவண்டி கடைக்காரரே கஷ்ட ஜீவனம் தான். ஏண்டா நீயும் நாளைக்கு என்ன முறை ஒரு பிசினஸ் தொடங்க வேண்டாமாடா, இப்படி இருந்தா எப்படி தொடங்குவ அப்படின்னு சொல்லுவார். இப்ப இந்த கனவு தான் முதலாளித்துவத்தினுடைய கனவு. அமெரிக்கா வந்து அது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல உலகம் முழுக்க படம் போட்டு காட்டுது. ஆனா அது முதலாளித்துவத்துல தினம் தினம் அது காட்டப்படுது. இந்த அமெரிக்க முதலாளித்துவமே வந்து அமெரிக்க ட்ரீமை சிதைச்சிருச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு புவியியல் நிலைமையும் வரலாற்று சூழலும் இருக்கு. ஆனால் முதலாளித்துவம் வந்து அப்படி இல்லை. ஒரு குறுகிய காலம் என்ன சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடன் தரோம், கடன் வாங்கி வீடு வாங்கு, கடன் தானே, கடன் அப்புறமா கட்டிக்கலாம், ஆனா வீடு உனக்கு சொந்தம் அப்படின்னு ஓடுனது 2008 அதுவும் உடையுது. 2008க்கு பிறகு அமெரிக்க கனவு கசந்து போனதன் விளைவாகத்தான் நம்ம வந்து ட்ரம்ப் போன்ற ஒரு ரியாக்ஷனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் உள்ள நம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து ரஷ்ய மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. நீங்க வந்து ஒரு ரஷ்ய உணர்வோடு, சோவியத் உணர்வு, சோசியலிச உணர்வோடு நீங்க வேலை செய்யணும், ஆனால் அமெரிக்க ஒழுங்கோடு வேலை செய்யணும். அமெரிக்கன் டிசிப்ளின் இருக்குல்ல, ஒரு முதலாளித்துவ ஒழுங்கு, அதான் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பது அப்படின்னு சொல்றீங்க. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு டீப் டைவ் பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தி அமெரிக்கன் ட்ரீம். இந்த வார்த்தையை வந்து பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே சேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது தி அமெரிக்கன் ட்ரீம்னு கூட சொல்லலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க பெரும்பான்மையானவர்கள் ட்ரை பண்ணிருக்கிறது. அதை அச்சீவ் பண்றதுக்கு தான். அந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னா என்ன, அதை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, அதன் பின்னணி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அரசியல் பின்புலம் என்ன, இப்படி நிறைய விஷயத்த நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம்னா, அம்பேத்கர் மற்றும் மார்க்சினுடைய மாணவர் தோழர் சிவகுமார் கூட தான். வணக்கம். வணக்கம் தோழர். தி அமெரிக்கன் ட்ரீம், இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க கூடும், கேட்டிருக்கவும் கூடும். அதை பத்தி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து உண்மையா உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கான ஒரு பொருளாதார பலத்தை வந்து அடையலாம். நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் அமைச்சிக்கலாம். ஒரு பெரிய வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நம்மளோட கிளாஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். இதை வந்து சஜஸ்ட் பண்றது தான் அமெரிக்கன் ட்ரீம். குறிப்பா அமெரிக்காவில் எப்படி அதை செல் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ அமெரிக்காவுக்கு வந்துட்டா நீங்க அப்படி உயர்வதற்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கு. நீ அமெரிக்காவுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டானாவே நீ ஒரு ஃப்ரீ மேன், நீ வந்து பணம் சம்பாதிப்பதற்கு, நீ வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, உன்னுடைய லைஃப் வந்து தலைகீழா மாறுவதற்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ப்ராபகண்டா பண்றாங்க. நிறைய பேர் அதுல போறாங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துட்டோம்னா எல்லாரும் தேடிட்டு இருக்கக்கூடியது அது ஒண்ணுதான், ஒரு பொருளாதார விடுதலை அடைவதற்கான அந்த சூழலை நோக்கி தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அது சாத்தியமா? நான் சொல்றேன், நான் டிஃபைன் பண்றது கரெக்டா, தி அமெரிக்கன் ட்ரீம்க்கு நான் கொடுக்குற டெஃபினேஷன் அப்படின்றது கரெக்டானதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நானும் என்னுடைய புரிதல்கள் தான் பேச முடியும். ஏன்னா நான் வந்து அமெரிக்காவுக்கு போனதே கிடையாது. சைனா போலவே, ஆமா, சைனா போயிருக்கிறேன், ஐரோப்பிய நாடுகள் சில இதை பார்த்துருக்கிறேன். எல்லாரையும் போல இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அமெரிக்கா தான் ட்ரீம். இப்போ நாங்க வந்து நான் 89, 93 கல்லூரியில படிக்கிறேன். படிக்கும்போது ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு போகும்போது பல மாணவர்கள் கையில் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு பேர் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அப்படின்னு. அந்த புக்கு எதுக்காக படிக்கணும்னா, நீங்கள் ஜிஆர்இ டோஃபல் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒக்காபுலரி வேணும். இப்போ அதை படிச்சுட்டு ஒரு எங்கள் கிளாஸில் 30 பேர் அப்படின்னா ஒரு 7-8 பேர் வந்து அந்த அமெரிக்கன் ட்ரீமில் தான் இருப்பாங்க. எப்படியாவது அமெரிக்கா போயிடணும், நம்ம வந்து இங்கே என்ஜினியரிங் முடிக்கிறோம், அமெரிக்காவில் போய் பிஜி முடிச்சு அப்புறம் பிஹெச்டி முடிச்சுட்டு நம்ம போயிடணும். இந்த கனவு என்பது அன்னைக்கு இருந்தது. நாங்கள் அதற்கு முந்தைய காலத்தில் அமெரிக்கன் ட்ரீம் என்பது இந்தியாவிலிருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. உதாரணமாக நம்ம ஊரில் வெங்கி ராமகிருஷ்ணன் என்று ஒரு நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞானி, அவர் இந்தியர் தான். அவர் 1970களில் அமெரிக்கா போய், அமெரிக்காவில் அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது.
நோபல் பரிசு கிடைக்கிற அளவுக்கு அவரால் அங்க சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தொழில்துறையில பார்த்தோம்னா கூகுள் சிஇஓ கூகுள் சுந்தர் பிச்சை, அது மைக்ரோசாப்ட்ல வந்து சத்யா நாதல்லா, அப்புறம் கமலா ஹாரிஸ், போன முறை குடியரசு துணைத் தலைவராக இருந்த கமலா ஹாரிஸ் உடைய அம்மா வந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போனவங்க தான். இப்ப இந்த அமெரிக்க ட்ரீம் என்பதற்குள்ள ஒரு மிகப்பெரிய நடைமுறை இருக்கு, அதை முழுக்க ஒதுக்கி தள்ள முடியாது. உண்மை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ட்ரீம் ஏன் அமெரிக்காவில் மட்டும் சாத்தியமாகுது? ஒரு இந்தியன் ட்ரீம்னு இருக்கலாம் இல்லையா, அல்லது ஒரு சைனீஸ் ட்ரீம்னு இருக்குதா, அல்லது ஒரு கியூபன் ட்ரீம் அப்படின்னு நம்மளால பேச முடியுமா என்பதுதான் நம்ம வந்து பேச வேண்டியது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அமெரிக்காவில் அப்படி என்ன ஸ்பெஷல்? உண்மை அப்படின்றது என்ன? முதல்ல அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்றதுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்றீங்களா? அந்த உண்மை அப்படின்னு உண்மை என்ன அப்படின்னா, இந்தியாவில இருந்து போறவங்க மட்டும் இல்லை, அமெரிக்காவிலேயே பிறந்தவர்கள் கூட. உதாரணமா நான் சில உதாரணங்கள்லாம் பார்த்தேன். அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரர் 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் கார்னகி, ஆண்ட்ரூ கார்னகின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய பணக்காரரார். அதே போல எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு தெரியும், அவரும் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தான் வராரு. ராக்கஃபெல்லர் நாங்க 70கள் 80களில், நான் 60களில் பிறக்கல, 70கள் 80களில் உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொன்னா ராக்கஃபெல்லரையும் இன்னொருத்தர் பேரையும் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி? அவங்கெல்லாம் வந்து பெரிய கனெக்ஷனோட இந்த குடும்ப பின்னணியில் பிறந்தால்தான் நான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று இல்லை. அதே போல அமெரிக்க ட்ரீம்னு அவங்க சொல்லக்கூடிய எளிய பின்புலத்துல இருந்து நீங்க வந்து பணக்காரர் ஆகலாம், பெரிய முதலாளி ஆகலாம். அது மட்டும் இல்ல, அரசியலிலும் இப்ப வந்து நீங்க வெளிநாட்டிலிருந்து, இப்போ கமலா ஹாரிஸ் ஏற்கனவே நம்ம பேசணும், அவங்க அம்மா வந்து இந்தியாவில இருந்து போனவங்க. அங்கிருந்த ஒரு மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இளைஞரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கமலா ஹாரிஸுடைய அப்பா வந்து கருப்பினத்தவர், அம்மா வந்து இந்தியர். அவங்க குடியரசு துணைத் தலைவர் வரைக்கும் போறாங்க. குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி தேர்தலையும் போட்டி போடுறாங்க. ஜெயிச்சிருந்தா அவங்க ஜனாதிபதி ஆயிருப்பாங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் அப்படி ஆக முடியுமா? இப்போ சோனியா காந்தி வந்து ராஜீவ்காந்தியை கல்யாணம் பண்ணி இந்தியாவுக்கு வெளிப்படையா நீ எப்படி இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஆக முடியும்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழன் தான் முதல்வராக இருக்கணும் அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா? இது ஏன் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது இல்லை. கணிசமான காலத்துல அமெரிக்காவே வந்து ஒரு குடியேறிகளின் நாடு. இப்ப குடியேறிகளின் நாடு அது மாறிடுது நிலைமை. அப்ப ஏன் மாறிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவே குடியேறிகளின் நாடு அப்படின்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ்ல தொடங்கி ஐரோப்பாவிலிருந்து, அயர்லாந்திலிருந்து, இத்தாலியிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, ஹாலந்திலிருந்து, பிரான்ஸ்ல நிறைய பேர் கப்பல்ல அமெரிக்காவுக்கு போறாங்க. போகக்கூடியவங்க ஒண்ணு அங்கு வந்து நிலத்தை பிடிச்சு ஆட்சி செய்யணும், சண்டை போடணும், அங்குள்ள பழங்குடி மக்களை அழித்து ஒழிப்பது என்று போகக்கூடிய சண்டைக்காரங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க மார்க்ஸுடைய மூலதனம் நூல் அல்லது 18-19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய வரலாற்றை படிக்கிறீங்கன்னா ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கலாம், அயர்லாந்து மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 3/2 பங்காக குறையுது. எனக்கு அந்த நம்பர் வந்து, உதாரணமா 2 கோடி மக்கள் தொகை இருந்ததுன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது 1.5 கோடி 1.25 கோடி ஆயிடுச்சு. சரியான நம்பர் நம்ம பார்த்துக்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிலாந்திலிருந்து போன பெரிய முதலாளிகள் நிலத்தை எல்லாம் கைப்பற்றி விவசாயிகளை அங்கிருந்து துரத்தி அடிக்கிறாங்க. அது வரைக்கும் சொந்தமா நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்களை அங்கிருந்து நிலத்துல வாழ்க்கை இல்லை, அவங்கள வன்முறை மூலமா துரத்தி அடிக்கிறாங்க. ஒண்ணு அவங்க இங்கிலாந்தின் நகரங்களுக்கு வந்து கூலி தொழிலாளியா போகணும், இல்லை கப்பல் பிடிச்சு அமெரிக்கா போகணும். நீங்க சில அமெரிக்க திரைப்படங்கள் அப்படிலாம் பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டு கதை சொல்லக்கூடிய திரைப்படங்கள்ல இது மாதிரி அயர்லாந்து அகதிகள் இந்த நியூயார்க்ல வந்து இறங்குவாங்க. இறங்கின உடனே நான் பார்த்த ஒரு திரைப்படத்துல அப்படிதான் வரும். அவங்க எப்போ வராங்கன்னா, அமெரிக்கா உள்நாட்டு போர் நடக்கிற சமயத்துல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வெல்கம் டு அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்கா கொடியை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டும் கொடுக்குறான். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, பிரெட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு, நீ வந்து அமெரிக்க இராணுவத்துல சேர்ந்தேன்னா உனக்கு இன்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு இராணுவத்துல சேர்த்துக்கிறாங்க. இப்படி வந்து வந்தாரை
வரவேற்கும் ஒரு பூமியாக அமெரிக்கா இருக்கு. அதற்கு காரணம் அதுதான். அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடிகள் அவங்க இது போன்ற வளர்ச்சியடையாத நிலையில இருக்கக்கூடியவங்க தான். நம்ம அதை பற்றி ஏங்கல்ஸ் விரிவாக குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூலில் எழுதியிருக்காரு. அவர்கள் அங்கிருந்த பழங்குடி மக்கள் எல்லோரையும், அவங்க தான் அங்க இருக்கிற நம்ம சொல்ற பூர்வகுடி, அவங்கள எல்லாத்தையும் இவங்க புதுசா இங்க இருந்து போறாங்க. இவர்கள் குறைஞ்சது ஒரு 1000 ஆண்டு நாகரீக வளர்ச்சியில இவங்களுக்கு போர்க்கலை தெரியும், நவீன முதலாளித்துவ கப்பல் கட்டுதல், துப்பாக்கி, அவங்கள இவங்க சண்டை போடுறாங்க, தோற்கடிக்க முடியுது. அவங்கள சீக்கிரமா விட்டு கொடுக்கறது இல்லை. பொதுவா அந்த பழங்குடிகள், அந்த அநாகரிக நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய ஒரு வீரம், அவங்களுடைய போர் குணம், ஏன்னா அவனுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப 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 நேசிக்கக்கூடியது. அவங்க சொந்த நிலம், சொந்த மக்கள், அதனால அவங்க ரொம்ப தீவிரமா சண்டை போடுவாங்க. அவர்களையும் அழித்து தான் இந்த ஐரோப்பியர்கள் அங்க போய் குடியேறுறாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய அடிப்படை. அப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பு ஐரோப்பாவிலிருந்து நீங்க எப்படியாவது கப்பலுக்கு பணத்தை தேத்தி அமெரிக்கா போய் சேர்ந்துட்டீங்கன்னா, சேர்ந்து இந்த நகரங்களை தாண்டி உள்நாட்டு பகுதிக்கு போயிட்டீங்கன்னா நிலம் உங்களுக்கு சும்மா கிடைக்குது. நீங்க ஒரு 50 ஏக்கரை வேலி போட்டுட்டீங்கன்னா அது உங்க நிலம். கடுமையாக அதுல உழைக்கலாம், நிலத்தை பண்படுத்துறது, விளைவிக்கிறது, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் அமெரிக்கன் ட்ரீமுடைய அடிப்படையாக நான் பார்க்கிறேன். இதெல்லாம் 18, 19ஆம் நூற்றாண்டுல நடந்தது. இதுல இருந்து என்ன வருது? இப்ப லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி நம்ம படிச்சிருப்போம். அவர் அப்படி ஒரு ஏழை தொழிலாளியின் பையனா பிறந்தாரு, காப்லரோட இப்ப செருப்பு தைக்கும் தொழிலாளியுடைய பையனா பிறந்து நாட்டின் ஜனாதிபதியா வர்றாரு. இப்ப இதெல்லாம் அமெரிக்க குழந்தைகளுக்கு சொல்லி தரப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அதில் உண்மை இருக்கு, அதில் உள்ள முரண்பாடு, பழங்குடி மக்களை எப்படி நடத்தினாங்க, அல்லது அங்கு ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களுக்கு அந்த அமெரிக்கன் ட்ரீம் இருந்ததா? 19ஆம் நூற்றாண்டுல நீங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இப்ப பண்றாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல நீங்க ஒரு கருப்பினத்தவராக இருந்து இந்த அடிமை மாநிலத்தில இருந்தீங்கன்னா நீங்க அடிமைதான். அடிமை மாநிலத்திலிருந்து அடிமை முறை சட்டப்படி இல்லாத மாநிலத்துக்கு போனாலும் நீங்க இவங்க இங்க இருந்து ஆள் அனுப்பி அவங்கள கடத்திட்டு வரலாம். இப்படி எல்லோருக்கும் அந்த அமெரிக்கன் ட்ரீம் என்பது இல்லை என்ற யதார்த்தம் இருந்தாலும் ஒரு ஒயிட், அதாவது என்ன சொல்லுவாங்க, மேல் காக்கசியன் ஒயிட், அதாவது வெள்ளையின காக்கசிய இனத்தை சேர்ந்த ஆண்களுக்கு இந்த அமெரிக்கன் ட்ரீம் நல்லா வேலை செய்யுது. இப்போ பெண்களுக்கும் அது கிடைக்குது, மற்றவங்களுக்கும் கிடைக்குது. ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்கும் அது ஆக்சஸ் ஆகுது குறிப்பிட்ட வரம்புகளோட. மற்ற நாடுகளோட ஒப்பிடும் போது நிச்சயமாக இந்த அமெரிக்கன் ட்ரீம் இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். அங்க இருக்கிற முதலாளிகளுக்கும் நம்ம ஊர் முதலாளிகளுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து கார்னகி, நம்ம ஊர்ல முதலாளிகள்ன்றது ஒரு குறிப்பிட்ட சாதி வர்க்கத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆக முடியும். இப்போ இந்தியா மாதிரியான நாட்டுல அப்படியா? அதான் வித்தியாசமா? ஆமா, இந்தியால டாடா இருந்தாங்க, பில்லா இருந்தாங்க, அந்த டைம்ல இருந்த பெரும் முதலாளிகள் சொல்றேன் நானு. ஆமா, பஜாஜ்லாம் அதுக்கப்புறம் பஜாஜ் இருக்காங்க, டாடா, பிர்லா, அதானி, அம்பானி, அப்புறம் நிறைய அந்த ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐரோப்பாவிலும் அது போல முதலாளித்துவ குடும்பங்கள் இருக்கு. ஆனா பழைய நிலப்பிரபுத்துவ குடும்பங்களை உடைச்சுதான் இவங்க வராங்க. அப்ப இவர்களுக்கு ஒரு தனி மனித சார்பு. இப்ப அமெரிக்க சுதந்திர பிரகடனம் 1777 அதுல தானே வெளியிடுறாங்க. அது தனி மனித உரிமை, இங்க அதாவது கடவுள் எல்லோரையும் சமமாகத்தான் படைத்தார், எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கணும், ஆனா கருப்பினத்தவர்களே அடிமைகளாக படைத்தார்னு அதுக்குள்ள அடிக்குறிப்புல அவங்க சேர்க்கல. அப்ப அடிமை முறையை ஒழிக்கவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகள் ஆகுது சட்டப்படி ஒழிக்கிறது. சட்டப்படி ஒழித்த பிறகும் 1960கள் வரைக்கும் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர்லாம் வந்துதான் கருப்பின மக்களுக்கு உரிமைகளை வென்றெடுக்க முடியுது. இதுல இருந்து பார்க்கும்போது என்னன்னா, அவர்களுடைய பண்பாட்டு பின்புலம் ஐரோப்பாவிலிருந்து போனவர்கள். அப்ப நீங்க ஒரு இன்னைக்கும் கூட நம்ம சொந்த ஊர்ல இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். இந்த பண்பாட்டினுடைய நம்மை கட்டி போட்ட தலைகளை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நம்ம நல்ல விஷயங்களை முன்னெடுத்துட்டு போக ஆரம்பிப்போம். சில பேர் அதையும் விடாம தொங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் முக்கியமா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல கம்யூனிட்டி அதை பார்க்கலாம்.
இந்தியர்களாக இருந்தாலும் சரி, சீனர்களாக இருந்தாலும் அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுடைய எனர்ஜி வந்து வேறையா இருக்கும். எனர்ஜி இது அதே போல நீங்க ஐரோப்பியர்களை கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த பியூரிட்டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, பில்கிரிம்ஸ் ஃபாதர்ஸ் அப்படின்னு அவங்க போய் சிகாகோவில் இறங்குறாங்க. இறங்கும்போது ஏன்னா அவங்க இங்க ஐரோப்பாவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு அவங்க போய் அவங்க கொடியை நடுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் வந்துருக்கு. நாம் வந்து சுதந்திரமானவன், என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து அது வளருது. அப்ப அந்த சமூக கட்டமைப்பு என்பது இவங்க புதுசா கட்டமைக்கிறது. இங்க பழைய அந்த கௌபாய் படம்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஷெரீஃப்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப அவரு துப்பாக்கி வச்சிருப்பாரு. இங்க அந்த கொள்ளைக்காரன் வருவான், 2 பேர்ல யாரு வேகமா சுடுறாங்களோ சுட்டு கொலை பண்ணுவாங்க. அப்படிலாம் அந்த கதை வந்து போகும். ஏன்னா இந்த வைல்டு வெஸ்ட், அதாவது மக்கள் நடமாட்டமே இல்லாத மேற்கு பகுதி. அங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய தற்காப்பு நீங்களே தான். இந்த பின்னணியிலிருந்து அமெரிக்கா வளர்ந்து வருது. அப்ப எங்க ஆளு, ஏன் சாதி அல்லது எங்க ஊருக்காரன் அப்படின்னு நீங்க செட்டு சேர்க்க முடியாது. அங்க போய் செட்டில் ஆகக்கூடியவங்க அவங்க ஒன்னா வாழ்ந்துக்கணும். ஒரு நகரம் உருவாகுது, அந்த நகர மக்கள் தங்களை வந்து தற்காத்துக்கணும். அதுல இத்தாலியில இருந்து வந்தவர் இருப்பாரு, அயர்லாந்துல இருந்து வந்தவர் இருப்பாரு, இங்கிலாந்துல இருந்து வந்தவர் இருப்பாரு. இவங்க எல்லோரும் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதற்கு வந்து சொல்லப்போனா ஒரு எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் என்பது அமெரிக்காவில் தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல எழுதப்படுது. இப்போ இங்கிலாந்துல அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டது கிடையாது, அது மரபுகளாக வரக்கூடியது தான். ஆனா எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்துல அவங்க வந்து என்னென்ன உரிமைகள் உத்தரவாதம் செய்யப்படுது இதெல்லாம் அமைக்கிறாங்க. இது ஒரு முன் நாகரிகத்தை முன்னாடியே அவங்க அடைஞ்சிட்டாங்க ஓரளவுக்கு. நாகரிகம், ஆமா, அதை வந்து அவங்க புதுசா கட்டமைக்க முடியுது. இப்ப நம்ம என்ன சொல்லணும், ஸ்லேட்டை வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா தொடங்குவோம், புதுசா வந்து நமக்கு எது சரியா இருக்குதோ அப்படி தொடங்குவோம். அது இந்த சொல்ல போனா ஐரோப்பாவில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி ஒரு 13-14ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஐரோப்பாவில் ஒரு மறுமலர்ச்சி காலம், அறிவொளி காலம் வரும்போது அந்த பண்பாட்டு தத்துவ சிந்தனையோடு இவங்க அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்காவுக்கு போய் அவங்க இதை கட்டமைக்க இன்னும் இண்டிபெண்டன்ட்டா அவங்களால அதை பண்ண முடியுது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் அல்லது 1870கள் வரைக்கும் அமெரிக்கா ஒரு விவசாய நாடு தான். அமெரிக்காவில இருந்து நிறைய காட்டன், பருத்தி வந்து இங்கிலாந்துக்கு சப்ளை ஆகுது. அதற்காக தான் அடிமை உழைப்பை பெரிய அளவுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா தொழில் வளர்ச்சியும் இருக்கு. அப்போ தொழில் வளர்ச்சி அடைந்த வடக்கு மாநிலங்கள் தெற்க உள்ள இந்த அடிமை உழைப்பை பயன்படுத்துற தெற்கு மாநிலங்கள், இந்த ரெண்டுக்கும் இடையில் தான் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடக்குது. ஒரு மார்க்சிய அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதலாளித்துவ வளர்ச்சி, இந்த அடிமை முறை என்பது முதலாளித்துவத்துக்கு முரணானது. தொழிலாளி சுதந்திர தொழிலாளியாக இருக்கணும், அதுதான் இந்த வடக்கு முதலாளிகளை உந்தி தள்ளுது என்று ஒரு மார்க்சிய புரிதல் உண்டு. ஆனா அதுக்கு மேல இதுல அடிமை முறை தப்பு அப்படின்னு பிரச்சாரம் நடந்ததெல்லாம் இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம ஒரு முன்கதையா எடுத்துக்கலாம். அமெரிக்கன் ட்ரீம் என்று சொல்லப்படுவது பின்னால் தான் அதை ஃபார்முலேட் பண்றாங்க. நான் அதை கூட இதுல பார்த்தேன். வரையறுத்து வைக்கிறது கிட்டத்தட்ட 1930களில் தான் ஒருத்தர் அமெரிக்கன் ட்ரீம் என்பதை பேசுறாரு. பாருங்க இப்படி எல்லாம் நடந்திருக்குது அமெரிக்கால, நம்ம எல்லாரும் உழைச்சா மேல வரலாம், இப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. இதுல இப்போ சமீபத்துல நீங்க குறிப்பிட்ட ஒபாமாவுடைய அப்பா வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அலுவலர். ஆனா அவர் ஒரு இன ரீதியாக அவர் ஆப்பிரிக்கன் அமெரிக்கர். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கர் வந்து எப்படி ஜனாதிபதி ஆக முடியும்? 2008 ஜனாதிபதி ஆன பிறகு அங்க நிறைய இந்த வெள்ளை இன வெறி உள்ளவங்க வெறுப்பை கக்குவது நடந்தது. ட்ரம்ப் எல்லாம் அதை ரொம்ப ரொம்ப கோபமாக கேட்டாங்க. அவரோட பர்த் சர்டிபிகேட் ட்ரம்ப் தான் பிரச்சனை பண்ணாரு. இல்ல, அதுல ரொம்ப கொச்சையாக பேசுவது, அதை வந்து கருப்பின மக்களை இழிவுபடுத்துவது, இதெல்லாம அமெரிக்காவில் அந்த நிறவெறி என்பது இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த அமெரிக்கன் ட்ரீம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்டதுதான் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாராலையும் முளைச்சா பணக்காரன் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கு. இப்ப லத்தீன் அமெரிக்கால இருந்து போகக்கூடிய லாத்தினோஸ், அவங்க எவ்வளவு பேர் வந்து இப்படி முன்னேறி வர முடியுது? அதெல்லாம் வந்து ஒரு ரேஷியல் டிஃபரன்சியேஷனும் இருக்குது. ஏன்னா அது ரிசல்ட்ல இருந்து நம்ம பேசுறோம். சொன்ன மாதிரி நேரடி வாழ்க்கை அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியல. ஆனா இந்தியாவில இருந்து போகக்கூடியவங்களுக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வந்து ஏன்னா போஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னு ஒரு சொல்றேன். போஸ்டன் பிராமின்ஸ் அவங்க இந்தியாவில இருந்து பிராமின்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஐரோப்பாவில இருந்தே கொஞ்சம் ஒரு அரிஸ்டோக்ராட்டிக்கா போனவங்க
அவங்க வந்து ஒரு சர்க்கிள் உருவாக்கி கம்யூனிட்டியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள அவர் யாருன்னா சில அமெரிக்க அரசியல்வாதிகள் அந்த பின்னணியிலிருந்து வராங்க. இப்ப அங்கும் இந்த மாதிரியான ட்ரேஸ் இருந்தாலும் இதை உடைக்கக்கூடிய வழிகள் வந்து நிறைய இருக்கு. இவ்வளவு இப்ப இந்தியாவில் ஒரு அம்பேத்கரோ அல்லது ஒரு திருமாவளவனோ இது போன்ற ஒரு பின்னணி இல்லாமல் அது உடைத்து கொண்டு ஒரு பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னா வர முடியாது. ஆனா அம்பேத்கர் வந்து பிரதமர் ஆகல, அல்லது திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆகல. இப்ப எந்த வகையிலும் ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலோ அல்லது ஒரு அறிவாளி படிப்பு என்ற முறையிலோ அல்லது கல்வி தகுதி என்ற முறையிலோ நேருவுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர் கிடையாது அம்பேத்கர். ஆனால் அம்பேத்கர் வந்து இந்தியாவின் பிரதமராக ஆக முடியாது என்பது ஒரு யதார்த்தம். அந்த யதார்த்தம் இந்தியாவில் இருக்கு. அமெரிக்காவில் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இந்தியாவில் இப்படி ஒரு பெரிய சோசியல் பேரியர், அதாவது ஒரு சமூக தடை என்பது இருக்கு. நம்ம இந்தியா சமூக தடை அங்க இல்ல. இந்த சமூக தடை இல்லை. வேறு இப்போ ரேஷியலா தடை இருக்கும். ஆனா அவங்க வந்து நான் பழகிய வரைக்கும் நம்ம வந்து அமெரிக்கா வந்து ஒரு ரேசிஸ்ட் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்களுடைய ரேசிசம் என்பது ரொம்ப ஒரு ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு அதை எதிர்ப்புணர்வோடு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது அமெரிக்கா முழுக்க போராட்டம் நடக்குது. உதாரணமா ஒரு கருப்பினத்தவரை போலீஸ் வந்து அடிச்சே கொண்டுருச்சு 3-4 வருஷம் முன்னாடி. அப்போ பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுல அது மாதிரி சில இயக்கங்கள் குறிப்பா சொன்னா அங்க பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ல ஒயிட்ஸும் கலந்துப்பாங்க. எல்லாரும் கலந்துப்பாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஜாஸ்தியா நிறையவே இருக்கும். அதாவது இதுல இனவெறி உள்ளவர்கள் ஒரு பக்கம் இருந்தா பெரும்பான்மை மக்கள் வந்து அதை எதிர்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. இதுதான் அமெரிக்க இனவெறியுடைய தன்மை. பெரும்பான்மையான ஒரு சராசரி ஒயிட் ஒரு படித்தவர்கிட்ட வந்து இந்த இனவெறியை பார்க்க முடியாது. அந்த பிரிஜுடிஸ் ஒரு ஐரோப்பியர்கள்ட்ட இருப்பது போல கூட அவங்கள்ட்ட இருக்காது. இந்தியா வந்து அந்த லீக்லயே இல்லை. இந்தியாவில் ஒரு உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து இனவெறி இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா மோசமான இனவெறி, ஆமா, எல்லா வெறியும் இருக்குது இல்லையா? இங்க வந்து நீங்க வந்து ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னாலே கூட ஸ்கிரீன் பண்ணிடுறாங்க. ஒண்ணு நேரடியா கேட்டுருவாங்க, இல்லைன்னா ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, அல்லது ஒரு உள்ளுணர்வின் பார்ப்பட்டு ஏன்பா இவர் வேணாம்பா அப்படின்னு முடிவு செய்யக்கூடியதுல இங்க இருக்கு. அமெரிக்காவில் அது இல்லை என்பதை தான் அமெரிக்கன் ட்ரீம் என்பது சொல்லுது. இப்போ நம்ம 20ஆம் நூற்றாண்டு அமெரிக்கன் ட்ரீமுக்கு வரணும். இப்போ இந்தியாவில் அதாவது சுந்தர் பிச்சை போலவோ அல்லது வெங்கி ராமகிருஷ்ணன் போலவோ நிறைய பேர் வந்து ஒரு 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 கனவை தேடி அமெரிக்காவுக்கு போறாங்க. இந்த அமெரிக்க ட்ரீம் 20ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்டது எந்த அடிப்படையில்? அந்த அமெரிக்கன் ட்ரீமுக்கு உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் கொடுக்கக்கூடிய விலை என்ன, அதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும். இப்போ 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏகாதிபத்திய சக்தியாக வளருது. அப்படின்னா என்ன? அமெரிக்கா வந்து இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மற்ற நாடுகளில் இருந்து தனக்கு தேவையானதை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. தனக்கு தேவையானதுன்னா என்ன? இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிம்பாங்க. பல ஆப்பிரிக்க நாடுகள்ல மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை. மருத்துவர்கள் ஒருத்தர் டாக்டர் படிச்சு முடிச்சுட்டாருன்னு வைங்க, அவர் நேரா இங்கிலாந்துக்கு போயிடுவார். உள்நாட்டுல மருத்துவ வசதியே கிடையாது, மக்களுக்கு மருத்துவ சேவை தேவைப்படுது, ஆனா இவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்தியாவில் ஐஐடி வந்து எதுக்காக உருவாக்கப்படுது? நம்முடைய நேஷன் பில்டிங், நம்முடைய நாட்டை கட்டமைப்பதற்காக நேருடைய ஒரு விஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயர்கல்வி நிறுவனத்தை உருவாக்கணும். அதற்கு வந்து இப்ப சென்னை ஐஐடி பாத்தீங்கன்னா எத்தனை ஏக்கர்னு தெரியல, பல 100 ஏக்கர்ல வந்து ஒரு பறந்து விரிந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து சமீப காலம் வரைக்கும் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப குறைவு. அதுக்கு உள்ள போகக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் நாங்க வந்து அமெரிக்கா போறோம் என்று போய்விடுவதால் நமக்கு வந்து ஒரு பிரெயின் ட்ரெயின் நடக்குது. இதை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு சுதந்திர நாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போறேன்னா நீங்க அனுமதிக்கணும். அப்படி போவதனால் நம்ம நாட்டுக்கு என்ன பலன்? இவன் அமெரிக்காவை ஈர்க்கிறான். இது வந்து அதாவது இந்திய மக்களின் வரிப்பணத்தில் கல்வி அளிக்கப்பட்ட புத்திசாலிகள், அறிவாளிகள் வந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுக்கு வேலை செய்யறாங்க. என்னெல்லாம் வேலை செய்யறாங்க? ஒருவேளை வந்து ஒரு சயின்டிஸ்டா போறாங்க. சயின்டிஸ்டுக்கு நாடு அதெல்லாம் கிடையாது. இப்ப வெங்கி ராமகிருஷ்ணன் RNA ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாருன்னா அது உலகம் முழுக்க சொந்தம் தான், பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் பல பேர் வந்து பிசினஸுக்கு போறாங்க, சாஃப்ட்வேர் போறாங்க, பேங்கிங் போறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு சத்யா நதெல்லா போறாரு அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் உலகம் முழுக்க
என்னென்ன வேலை செய்யுது, இஸ்ரேல் அரசு இப்போ மைக்ரோசாஃப்ட்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது. இப்போ அதுக்கெல்லாம் நீங்க வேலை செய்ய போவீங்களா? அப்ப அமெரிக்க மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் அமெரிக்க ட்ரீம் வந்து சாத்தியமாகுது. அதுவும் எல்லோருக்கும் சாத்தியமாகல. நீங்க வந்து 1945 பிறகு, 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்க முதலாளித்துவத்தின் பொற்காலம் அப்படிங்கிறாங்க. பொற்காலம்னா என்ன? அமெரிக்கா முதலாளித்துவத்தின் தலைமை சக்தியா மாறிடுச்சு அப்படின்னா அங்க தொழிற்சங்கங்களும் வலுவாக வருது. இப்ப அமெரிக்க முதலாளித்துவத்தில் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அங்க வந்து யூனியனைஸ்டு ஒர்க்கர் அப்படிலாம் அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. ஒரு அமெரிக்கன் மிடில் கிளாஸ் அப்படின்னு உருவாகுது. அமெரிக்கன் மிடில் கிளாஸ்னா என்ன? நம்ம ட்ரீம்னா, இன்னைக்கு ட்ரீம்னா என்ன? ஒருத்தருக்கு நம்ம ஊர்ல ஒரு இளைஞருக்கு ட்ரீம் என்ன? பொருளாதார ரீதியா சம்பாதிச்சு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வேற என்ன? கல்யாணம் பண்ணணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அமெரிக்காவிலையும் வீடு வாங்கணும், கார் வாங்கணும் என்பது ஒரு ட்ரீம். அப்போ 60கள் 70களில் எல்லோரும் வந்து வீடு வாங்குவதற்கு, அவங்க வந்து வீடு வாங்குவதற்கு லோன் போடலாம், வாங்கலாம். வாங்கின லோனை வந்து வாங்குற சம்பளத்திலிருந்து இஎம்ஐ கட்ட முடியும். கார், இப்போ ஃபோர்டு பத்தி ஃபேமஸா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய தொழிலாளிக்கு வந்து நான் கொடுக்குற சம்பளத்தை வச்சு அவர் கார் வாங்க முடியணும், இல்லைன்னா என் கார் எப்படி விற்கும் என்று ஃபோர்டு சொன்னதா சொல்லுவாங்க. அப்போ தொழிலாளர்களுக்கு சம்பளம். ஒரு வீடு கார்ன்றது ரொம்ப பேசிக்கா எல்லாரும் வச்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் நான் படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். ஆமா, வச்சிருக்கணும் அப்படிங்கறத கனவு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த கனவு ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததா மாறிடுச்சு. ஏன்னா கல்வி முக்கியமா, நீங்க வந்து காலேஜ்ல படிச்சு வெளியே வரீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்க ஸ்டூடெண்ட் லோன். மாணவர் நீங்க வந்து உயர்கல்வி படிச்சு வர்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் இருக்கும். கடனை அடைக்கிறதுக்கே உங்களுக்கு 7-8 வருஷம் வரும். அப்போ இப்போ ஜோ பைடன் வரும்போது நாங்கள் மாணவர் கடன்களை எவ்வளவு தள்ளுபடி பண்ண போறோம், அதுக்கு வந்து சலுகை கொடுக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய சுமை. இரண்டாவதா என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காவில் உள்ள வேலை வாய்ப்புகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போகப்படுது. நம்ம போன தடவை பேசும்போது சீனா பத்தி பேசும்போது பேசணும். இந்த அமெரிக்காவில் உள்ள உற்பத்தி துறை, அதை ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், பொம்மை செய்கிறது, இதெல்லாம் தாய்வான், சவுத் கொரியா பிற்காலத்தில் வந்து சீனாவுக்கு வந்துருச்சு. அமெரிக்க தொழிலாளர்கள் என்ன வேலை செய்யணும்? கார் தொழிற்சாலை கூட, ஃபோர்டு கார் வந்து சென்னையில் வந்துச்சு இல்லையா? சென்னை மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அவங்க உற்பத்தியை மாத்திக்கிறாங்க. அமெரிக்க தொழிலாளர்கள் என்ன வேலை செய்யணும்? எனவே அங்கு வந்து ஒரு கூலி தேக்கம் வந்து ஒன்று ஏற்படுது. இப்போ அமெரிக்க ட்ரீம் என்பது அமெரிக்க கொடுங்கனவாக மாறி போயிடுச்சு. எப்போ? குறிப்பாக 2008க்கு பிறகு அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 2008க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்க கடன் வாங்கிக்கலாம், நிறைய கடன் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து, அதாவது சராசரியாக பார்க்கும்போது சில துறைகள்ல நல்ல வருவாய் கிடைக்கும். ஆனா ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடியவர் அல்லது ஒரு கடையில வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுடைய சம்பளம் நிஜ கூலி வந்து உயரல. இப்ப நீங்க கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தணும். வீட்டு கடன் வாங்கணும், கார் கடன் வாங்கணும். ஆனா அப்ப அந்த இதுக்கு போகவே முடியாதா? உழைச்சு பணக்காரன் ஆகுறதுன்றதுக்கு, உழைச்சு பணக்காரன் ஆகுதுன்னு போறதுதான் நம்ம இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பாக்குறோம். நீங்க வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி தொடங்கினவங்க, இப்ப டெல் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் ஆரம்பிச்சாரு. அப்புறம் கூகுள்ல ஒரு யாரு, சர்ஜி பிரின்னோ, அவங்க வந்து கூகுள் ஆரம்பிச்சு பணக்காரன் ஆனாங்க. இந்த புதிய செக்டர் அமேசான், இவங்கெல்லாம் இப்ப இந்திரா நூயி வந்து பெப்சியுடைய சிஇஓவா இருக்காங்க. ஒரு துறை வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. ஆனால் எல்லாரும் வந்து அந்த துறை வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதுலயும் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து இந்தியர்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சாஃப்ட்வேர்ல போய் நான் வந்து வேலை பார்க்கலான்னு ஒரு அமெரிக்கர் நினைச்சாருன்னா அது ஒரு பெரிய அரசியல். 90களில் 2000ல் மொத்தமா வேலையை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்க குறைஞ்ச கூலிக்கு வேலை வாங்கிக்கலாம், நிறைய நேரம் வாங்கலாம். ஆமா, இந்த அமெரிக்க முதலாளித்துவமே வந்து அமெரிக்க ட்ரீமை சிதைச்சிருச்சு. ஒரு குறுகிய காலம் என்ன சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடன் தரோம், கடன் வாங்கி வீடு வாங்கு, கடன் தானே, கடன் அப்புறமா கட்டிக்கலாம், ஆனா வீடு உனக்கு சொந்தம் அப்படின்னு ஓடுனது 2008ல் அதுவும் உடையுது. 2008க்கு பிறகு அமெரிக்க கனவு கசந்து போனதன் விளைவாகத்தான் நம்ம வந்து ட்ரம்ப் போன்ற ஒரு ரியாக்ஷனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம் இப்படிதான்
ஆப்ரேட் ஆகுன்றதுனால இந்த அமெரிக்கன் ட்ரீம் ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது முதலாளித்துவத்தினுடைய தோல்விதான். அமெரிக்கன் ட்ரீம்னு இவங்க கட்டமைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியது போல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு புவியியல் நிலைமையும் வரலாற்று சூழலும் இருக்கு. ஆனால் முதலாளித்துவம் வந்து அப்படி இல்லை. முதலாளித்துவத்துல இப்போ ஒருத்தர் வந்து ஒருவர் நான் வந்து பெரிய முதலாளி ஆகி பணக்காரன் ஆகணும்னு வைங்க, குறைந்தது என் கீழே 1000 பேரை நான் வேலை வாங்கணும். இந்த 1000 பேருடைய உழைப்புல தான் நான் வந்து பணக்காரனாக முடியும். இப்ப நானே உழைத்து நான் 100 கோடி சம்பாதிக்க முடியாது, யாருமே சம்பாதிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரொம்ப பெரிய திறமசாலி, மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சாலும் ஒரு மாதத்துக்கு நான் வந்து எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் நான் வாங்குறேன்னு வைப்போம். என்னுடைய உண்மையான உழைப்புக்கான ஊதியம்னு அப்படின்னு வச்சுட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 12 கோடி. நான் வந்து ஒரு 10 வருடம் வேலை செஞ்சா 120 கோடி வர முடியும். இதுக்கு மேல ஒருத்தர் வந்து சம்பாதிக்க முடியாது. ரஜினி விஜய்லாம் ஒரு படத்திலேயே எப்படி சம்பாதிக்கிறாங்க, நான் கேக்குறேன் எப்படி சம்பாதிக்கிறாங்க? ரஜினி விஜய் ஒரு பக்கம் 100 கோடி 150 கோடி ஒரு படத்திலே சம்பாதிக்கிறாங்க. அதை கூட நான் பேசணும்னு நினைச்சேன். கோடம்பாக்கம் வந்து ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சுஜாதா ட்ரீம் ஃபேக்டரி, அவங்க ட்ரீம் மர்ச்சன்ட்ஸ், கனவை உற்பத்தி செய்யக்கூடியவங்க. சுஜாதா வந்து ஒரு தொடர்கதை எழுதினாரு 80s தான். வாரம் ஆனந்த விகடன்ல அந்த தொடர்கதை வரும். கனவு தொழிற்சாலை இயங்குது. அதுல ஒரு விஜய் நீங்க பாப்பீங்க, ஒரு ரஜினி பாப்பீங்க, ஒரு அஜித் பாப்பீங்க. ஆனா எத்தனை 1000 தொழிலாளர்கள் வந்து அது கீழே வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆனா கோடம்பாக்கமும் அமெரிக்கன் ட்ரீம் போலதான். நீங்க கிராமத்திலிருந்து உங்களுக்கு திறமை இருக்கு, கதை சொல்லும் திறமை இருக்கு, நடிக்கிற திறமை இருக்கு அப்படின்னு நீங்க பைய எடுத்துட்டு கோடம்பாக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, அப்படி எத்தனை பேர் வருவாங்க? ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. இப்போ உதாரணமா மாரி செல்வராஜ் தன்னுடைய கதையை சொல்லும் போது அப்படியே வந்து நான் ராம் சார் ஆஃபீஸ்ல போய் சேர்ந்துட்டேன், அப்போ ராம் சார் வந்து என்னை வந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்தாரு. அப்போ ஒரு மாரி செல்வராஜ் அந்த கனவை எட்ட முடியுது அப்படின்னா நூற்றுக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படமே எடுக்க முடியாம அதுல நிக்கலாம், அல்லது ஒரு படம் எடுத்துட்டு அப்புறம் தொடர்ந்து அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, அதாவது சின்ன சின்ன இதை பண்ணிட்டு. அதே போல ஆயிரக்கணக்கான நடிகர்கள், ஒரு ஹீரோ இருக்கிறாருன்னா ஒரு படத்துல வந்து குறைஞ்சது ஒரு 70-80 பேர் இருப்பாங்களா தெரியல, 70-80 நடிகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு படத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா அதிகபட்சம் 5000 கிடைக்கலாம், 2000 கிடைக்கலாம், மாசம் 50,000 கிடைக்கலாம். அதே போல டெக்னீஷியன் எவ்வளவு பேர் இருக்காங்க, உழைப்பாட், அதாவது என்ன சொல்றது, உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு மேலதான் உங்களுக்கு ஒரு ரஜினியும் கமலும் ஒரு விஜயும் அஜித்து கண்ணுக்கு தெரியுறாங்க. இப்ப இந்த ட்ரீமை வச்சுதான் இவ்வளவு பேருடைய நம்பிக்கையை அது ஓட்டிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு பேர் வந்தால்தான் இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரி ஓட முடியும். இது ஒரு பக்கம். அதாவது இந்த ஆயிரக்கணக்கான பேர் இல்லைன்னா அஜித்தோ விஜயோ தங்களை வந்து 200 கோடி வாங்கக்கூடியவங்களா ஆக்கிக்கொள்ள முடியாது. அவங்க சம்பாதிக்கணும்னா இந்த பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வந்து வேணும். இந்த பிராண்டை நீங்க பில்ட் பண்ணணும், இந்த படத்தை மார்க்கெட் பண்ணணும். அந்த மார்க்கெட்டிங் அதுவும் ஒரு பெரிய வேலை தான். ஒரு பத்திரிகையாளர் ஞானி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு தடவை சொன்னாரு, அதாவது ரஜினி என்ற தனிநபர் கிடையாது, அவன் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அவரை சார்ந்திருக்கு. ரஜினிங்கிற பிராண்ட் வச்சு ரஜினி படம் வந்தா ஒரு வாரம் தியேட்டர்லாம் நல்லா ஓடும்பா, ஓடிச்சு அப்படின்னா எவ்வளவு பேருக்கு வந்து அது பணத்தை வந்து சர்க்குலேட் பண்ணுது. எனவே இந்த பிராண்டிங் உருவாக்குவதே இந்த இண்டஸ்ட்ரியுடைய தேவையா இருக்கு. அதையே நீங்க அமெரிக்கன் ட்ரீமுக்கு பொருத்தலாம். அமெரிக்காவுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு லாட்ரி சீட்ல வந்து எல்லாரும் லாட்ரி சீட்டு வாங்கினா தானே ஒருத்தர் வந்து லட்சாதிபதி ஆக முடியும். முதலாளித்துவம் என்பது இதுதான். அவங்களுக்கு திறமை இருக்கு, அவங்க முன்னேறாங்க. இப்ப மாரி செல்வராஜ் எக்ஸாம்பிளா எடுத்தோம்னா அவருக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் நல்லா கை கொடுத்துருக்கு, அந்த கலையை அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, அதனால வந்து அவரால் சக்சஸ்ஃபுல் ஆக முடியுது. ரஜினிக்கோ இல்ல விஜய்க்கோ அப்படி பார்க்கலாம். அல்லது அமெரிக்கன் ட்ரீம் அச்சீவ் பண்றவங்களுக்கும் அவங்க திறமையுள்ளவர்கள், இவங்க திறமையற்றவர்கள். இப்ப மாரி செல்வராஜை போலவே திறமையுள்ள ஒரு 50 பேருக்கு இந்த ட்ரீம் அச்சீவ் ஆகாம போலாம். இல்ல அப்படி பார்க்க கூடாதான்னு நான் கேட்கிறேன். மாரி செல்வராஜ் திறமையானவர், ஆனால் திறமை இருந்தும் இந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களோட ஃபெயிலியர் கிடையாதா? அவங்களோட ஃபெயிலியர் கிடையாது, சிஸ்டம் ஃபெயிலியர் தான். உங்களுக்கு சஸ்டெயின் ஆகணும் தோழர். அதாவது நீங்க வந்து இந்த வாழ்க்கைக்குள்ள விழுந்து ஒண்ணு ஃபேமிலியில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்ல வேற எதுவுமே இல்லைன்னு இதுக்குள்ள வரணும். இப்போ பொதுவா ஒரு இளைஞர் அப்படி வந்தாருன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும், வீட்டுல அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ணணும், இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா
ஒய்ஃபு, குழந்தைங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த ட்ரீமை நீங்க துரத்த முடியுமா? எவ்வளவு துரத்துவீங்க? இப்ப இதுல திறமை என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் திறமை மட்டும் இல்லை, திறமையே இல்லாதவங்களும் அதுல ட்ரீம்ல சக்சஸ் ஆறாங்கல்ல. நம்ம பெயர்களை வந்து சொல்ல முடியாது. நடிப்பு திறமையே இல்லாதவர்கள்லாம் பெரிய ஹீரோவா இருக்காங்கல்ல. அப்படியா? இல்லையா? எனக்கு தெரியும். நான் ஒரு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பெருசா பில்ட் ஆகிருக்கக்கூடிய பில்டப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து நடிப்பு திறமையே கிடையாதுதான். அவரை செட்டப் பண்ணி மேல கொண்டு வந்துட்டாங்க. 2-3 பேர் இருக்காங்க. எனவே இந்த ட்ரீம் என்பது ஒரு சிஸ்டம். கேபிட்டலிசமும் ஒரு சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை கொடுக்கப்படுதுன்னா, நீங்க உள்ள வாங்க, உள்ள வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, நீங்களும் என்ன மாதிரி ஆகணும்ல. இந்த ஒரு படம், இந்த படம் வரும் இல்லைன்னா வழக்கு எண் 18 அந்த பையன் வந்து ஸ்ரீ நடிகர், அவர் வந்து அந்த தள்ளுவண்டி கடையில வேலை செய்வார். தள்ளுவண்டி கடைக்காரரே கஷ்ட ஜீவனம் தான். ஏண்டா நீயும் நாளைக்கு என்ன போல ஒரு பிசினஸ் தொடங்க வேணாமாடா, இப்படி இருந்தா எப்படி தொடங்குவ அப்படின்னு சொல்லுவார். இப்ப இந்த கனவு தான் முதலாளித்துவத்தினுடைய கனவு. அமெரிக்கா வந்து அது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல உலகம் முழுக்க படம் போட்டு காட்டுது. ஆனா அது முதலாளித்துவத்துல தினம் தினம் அது காட்டப்படுது. ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு பையன் வேலைக்கு சேர்றான்னு வைங்க, முன்னெல்லாம் சின்ன பசங்களை எல்லாம் வேலைக்கு சேர்த்துப்பாங்க, இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன, நம்ம ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டா நம்ம ஒரு முதலாளி ஆயிடலாம், ஒரு 4 பசங்களை வச்சு நம்மளும் வேலை வாங்கலாம், இதுதான் ட்ரீம். ஆனா அந்த 4 அதாவது நீங்க 4 பசங்களை வச்சு வேலை வாங்காமல் நீங்க முதலாளியா இருக்க முடியாது. அவங்க உழைப்புல தான் இங்க ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். இதை மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு தொழிலாளிக்கு மாசம் ஒரு 20,000 ரூபாய் இருந்தா அவர் வாழலாம்னு வச்சுப்போம். தனிநபரா. ஒரு குடும்பமா வேணும்னா ஒரு 50,000 ரூபாய் வேணும். இப்போ இன்னைக்கு நிரந்தர தொழிலாளிக்கு அவ்வளவு கொடுக்குறாங்கன்னு வைப்போம். மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு தொழிலாளியை முதலாளிக்கு வேலைக்கு வைக்கணும்னா அவர்கிட்ட வந்து லாபமும் வேணும். அப்போ ஒரு தொழிலாளியை மட்டும் இவர் வேலைக்கு வச்சாருன்னு வைங்க, இவரு தொழிலாளி வேலை செய்வாரு, 50,000 ரூபாய்க்கு தனக்காக தன்னுடைய சம்பளத்துக்காக வேலை செஞ்சு முதலாளியின் லாபத்துக்காக 50,000 வேலை செய்வாருன்னு வைப்போம். முதலாளிக்கு எவ்வளவு வருமானம் வரும்? 50,000 தான் வரும். அவர் இந்த தொழிலாளியை போலதான் வாழ முடியும். 2 தொழிலாளியை வச்சாருன்னு வைங்க, 50,000 50,000 1 லட்சம். அப்போ இந்த தொழிலாளிகளை விட ஓரளவு வாழலாம். ஆனா அவர் அப்புறம் ஒரு முதலாளியா இருக்க மாட்டார். சம்பாதிக்கிறதெல்லாம் முதலாளி செலவழிக்க முடியாது. அவர் அதை சேர்த்து வச்சு பெருசாக்கணும் அப்படின்னா கணக்கு போட்டு மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னு, குறைந்தது 8 பேரை நீங்க வேலைக்கு வச்சாதான் அவர்களை விட 2 மடங்கு நல்லா வாழ்ந்துட்டு நீங்க தொடர்ந்து முதலாளியா நீடிக்க முடியும். அப்ப 8 பேர் தொழிலாளியாக இருந்தால்தான் ஒருவர் ஒரு குறைந்தபட்ச முதலாளியா, அதாவது நீங்களும் பொதுவா சின்ன முதலாளிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் போய் வேலை செய்வாங்க. நீங்க அதுக்குள்ள போகாம உண்மையில முதலாளியா திட்டம் தீட்டி காலாட்டிட்டே சம்பாதிக்கணும். ஆமா, காலாட்டிட்டே இல்ல, முதலாளி காலாட்டிட்டே சம்பாதிக்க முடியாது. திட்டம் தீட்டி இவனுங்களை எப்படி எல்லாம் வேலை வாங்கலாம். தம்பி உனக்கு என்னப்பா, இப்பதானே உனக்கு உழைக்கிற வயசு, சரி நம்ம ஆபீஸ் 9 மணிக்கு தான், ஏன் 7 மணிக்கே வரக்கூடாது? உங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுக்குறேன்ல, வாங்க கத்துக்குங்க, நைட்டு வீட்டுல போய் என்ன பண்ண போறீங்க, 9 மணி வரை வேலை இப்படின்னு பேசணும். சண்டே லீவே போடுவாங்க. ஆமா, பொண்டாட்டி முகத்தையே எவ்வளவு நேரம் பார்த்து இதெல்லாம் வந்து காலாட்டிட்டே இருக்கிறதோட எவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் முதலாளி பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவர் தொழிலாளியோட மட்டும் சண்டை கிடையாது. மார்க்கெட்டுக்கு போனாருன்னா மற்ற முதலாளியோட குடும்பிப்பிடி சண்டை. இவனை எப்படி கவுக்குறது, நம்ம பொருளை எப்படி அதிக விலைக்கு வித்து அவன் லாபத்தை நம்ம எப்படி பறிக்கிறது, நம்ம லாபத்தை அவன் பறிக்க விடாம எப்படி பாக்குறது, இதுவும் முதலாளிக்கு தலைவலி. அப்படின்னா இந்த 2க்கும் முதலாளியானவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும். உழைச்சு பணக்காரன் ஆவறது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. அதாவது சுயமாக உழைத்து பணக்காரவர் ஆவது என்பது ரொம்ப ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்களை சொல்லலாம், சயின்டிஸ்ட். ஏன்னா அதுவும் கூட அவங்களுக்கு ஒரு செட்டப் வேணும். அதாவது ஒரு மருந்து கம்பெனில வேலை செஞ்சு இப்போ ஸ்ட்ராங் மெடிசின் ஒரு புத்தகம் இருக்கு. அப்போ அதில் எப்படி வரும்னா, அவர் ஆக்ஸ்போர்டில் வேலை செய்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், 400 ஆண்டுகள் பழமையானது. அங்கே எப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு லேப் வந்து பழையங்கால லேபாக இருக்கும். அதில் ஒரு சின்ன இடத்த அவருக்கு ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. அமெரிக்காவில் ஒரு மல்டிநேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்கும். அவங்க அந்த கதை அப்படி தான் போகும். அந்த கதையுடைய ஹீரோயின் வந்து அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரிசர்ச் டிவிஷனை புதுசாக தொடங்கணும் அப்படின்னு தொடங்கும்போது அவங்க இங்கிலாந்தில் தொடங்கும்போது இந்த சயின்டிஸ்ட் இவரை வந்து எப்படியாவது நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். இப்போ அவனை சந்திச்சு பேசும்போது நீங்க உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு தரோம், நல்ல மாடர்ன் லேப் தரோம், வருஷத்துக்கு இத்தனை பட்ஜெட் தரோம் அப்படின்னு சொல்லி அவர் அட்ராக்ட் பண்றாங்க.
இதெல்லாம் இல்லைன்னா அவர் வேலை செய்ய முடியாது. அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி என்ன பண்ணுது, இந்த கதையிலே அதெல்லாம் வரும், மருந்து வித்து அது எவ்வளவு மக்களை பாதிக்குது அப்படிலாம் போகுது. இப்போ இந்திய முதலாளித்துவத்தில் ஒரு சயின்டிஸ்ட் கூட, அவரே கூட நேரடியாக நான் வந்து எந்த யாரையும் நோகடிக்கல, யாரையும் சுரண்டலைன்னு சொன்னாலும் அவர் சுரண்டுறது இல்லை தான். அவர் வந்து தன்னுடைய வேலையை செய்கிறாரு. அவர் ஒரு வசதியானவராக வாழலாம். ஆனால் அவரை வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான் ஆக முடியாது. நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். இன்னொன்று, கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக கூகுள் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய முழக்கம் என்னன்னா, ஐ திங்க் டூ நோ ஈவில், தீங்கு செய்யாதே என்பதுதான் அவங்களுடைய முழக்கம். ஏன் வைக்கிறாங்க? ஏன்னா அன்னைக்கு உண்மையிலே எனக்குலாம் அது புரியல. அவங்களுக்கு அதோடைய பவர் வந்து தெரிஞ்சிருந்தது. கூகுள் என்பது எவ்வளவு பெரிய சக்தியாக வளரும் அப்படின்னு வச்சு வளர்ந்த பிறகும் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் செய்யதான் செய்யறாங்க. கூகுளுடைய வளர்ச்சி அல்லது கூகுள்ல சிஇஓ வந்துட்டாரு அப்படின்னா சுந்தர் பிச்சை வந்துட்டாருன்னா, சுந்தர் பிச்சை என்ற தனிநபருடைய கடின உழைப்பு மட்டும் கிடையாது. அவருக்கு பல கோடிகள்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னா கூகுள் வந்து இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கு. அமெரிக்க மேலாதிக்கம் என்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் பணத்தை வந்து அது அள்ளிக்குது. உலகம் முழுக்க கூகுளை தவிர வேற எதுவும் இல்லை. கூகுளுக்கு போட்டியா எங்க இருக்கு? இந்தியாவில இருந்து ஒரு சர்ச் என்ஜின் வேணும்ல, ஏன் இல்லை? ஆனா சீனால அது இருக்கு. அதை பற்றி நம்ம இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். அப்ப இவங்க வந்து எங்களை தவிர, உதாரணமா 1990களில் அறிவுசார் சொத்துடைமை அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சொத்துன்னா என்ன? எனக்கு ஒரு வீடு இருந்தா எனக்கு சொத்து, அல்லது ஒரு ஆடு மாடு வச்சிருந்தா அது எனக்கு சொத்து. ஏன்னா என் ஆடை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு சொத்து இல்லை. ஆனா அறிவுன்னா என்ன? எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு குறையாது, உங்களுக்கு அந்த அறிவு கிடைச்சிரும். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அறிவை வந்து நாங்க சொத்தாக மாற்றணும், இன்டெலெக்சுவல் காப்பிரைட் அப்படின்னு கொண்டு வராங்க. அது திரைப்படங்கள், புத்தகங்கள், இந்த கண்டுபிடிப்புகள், பேட்டன்ட் ரைட் இதெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ ஒரு முக்கியமான நோய்க்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நோய்க்கு மருந்து சிகிச்சை எடுத்துக்கணும்னாலே நீங்க வந்து கோடீஸ்வரரா இருக்கணும். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நிறைய பார்க்குறோம், இவருக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அரியன் விதை நோய் இருக்கிறது, 60 லட்சம் ரூபாய் செலவாகிறது. எப்படி வந்து 60 லட்சம் ரூபாய் செலவாகுது? இப்போ இந்த முதலாளித்துவ நிறுவனங்கள், அந்த மருத்துவமனைகளாக இருக்கட்டும் அல்லது மருந்துகளாக இருக்கட்டும், இதெல்லாம் லாப நோக்கம் வைத்து அவங்க வந்து விலைகளை செட் பண்றாங்க. ஆனா உண்மையில அது எப்படி இருக்கணும்? அமெரிக்கன் ட்ரீம் கவுண்டரா என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து இந்த அமெரிக்கன் ட்ரீம், நீங்க பேசுனதுல இந்த அமெரிக்கன் ட்ரீம், அமெரிக்காவோட வளர்ச்சி, இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதுல மனிதநேயம், மனிதர்களுக்கு உதவுவதுன்ற அந்த பாத்திரமே இல்ல. அந்த பாத்திரம் ரொம்ப குறைவு. அது எதுவுமே இல்லைன்றதுதான் ரொம்ப குறைவு. மற்றவர்கள் மீதான கரிசனம் அப்படின்றதே இல்ல. அச்சு பிடிச்சு நீ மேல வந்துரு அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. பட் அப்படி மேல வர்றதுக்கான வாய்ப்பும் எல்லாருக்கும்லாம் கிடையாது. அதுவுமே அரிதிலும் அரிதாகதான் அங்கொன்றீங்க. அதுவும் அதை அடிச்சு பிடிச்சுன்னா என்ன, இந்த ஷெரீஃபும் கொள்ளக்காரன் மேலதான். எவன் சொல்றானா நீ இருந்துக்கணும். நீங்க சொன்னதுனால கடைசி தொகுப்பு அதையும் ஆட் பண்ணணும். ஆனால் அமெரிக்க சமூகம், அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் என்பவர்களுக்கு ஒரு ஜனநாயக உணர்வு இருக்கு. நம்ம கூட பேசணும். பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ல பெரும்பான்மையான மக்கள் அதை சப்போர்ட் பண்றாங்க. இதுல இருந்து வேற என்ன ட்ரீம்? இப்ப நான் வந்து கேட்டேன், இது மாதிரி ஒரு கியூபன் ட்ரீம்னு இருக்க முடியுமா? சாட்ஜிபிடில கியூபன் ட்ரீமோ அல்லது ஒரு வடகொரியா ட்ரீம் அல்லது ஒரு சீன கனவு என்பது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது அது வந்து சொல்லுதுன்னா, இப்ப கியூபன் ட்ரீம்னா என்ன? எல்லோருக்கும் மருத்துவ வசதி, உங்களுக்கு என்ன நோய் வந்தாலும். கொரோனா வந்தப்போ கியூபால இருந்து டாக்டர் உலகம் முழுக்க போறாங்க. இவங்க கூட அனுப்பல, அமெரிக்காவில இருந்தும் ஐரோப்பாவில இருந்து போகல, கியூபா மருத்துவர்கள் போறாங்க. எல்லோருக்கும் வந்து அடிப்படை உணவு, அங்கு வந்து வீடு என்பதை கியூபாவில் வந்து அந்த அமைப்பு, அந்த கட்சி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட பார்வையில் இருந்து அது அமல்படுத்தப்படுது. ஆனா அதே நேரம் இப்ப தோழர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க இப்ப நிறைய பேர் இந்த டிராவல் லாக்லாம் போயிட்டு அங்க அது இல்லை இது இல்லை, கரண்ட் பிரச்சனை அப்படிலாம் பேசுறாங்க. என்ன பிரச்சனைனா, கியூபா வந்து ஒரு சிறிய நாடு, அதை எப்படியாவது அதை வந்து தோல்வியடைய வைக்கணும் என்பது நம்முடைய கனவை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அரசியல்வாதிகள், அமெரிக்க இராணுவ தொழில்துறை கட்டமைப்பினுடைய 50 ஆண்டு கால, இன்னைக்கு என்ன 70 ஆண்டு கால முயற்சி. அதாவது உலகத்திலேயே அதிகமாக கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வயசாகி இதான் இறந்தாரு. ஏன்னா அந்த மக்களுடைய பாதுகாப்பு வந்து அவருக்கு இருக்கு. எனவே கியூபாவின் மீது பொருளாதார தடை,
கியூபாவுக்கு யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாது, கியூபாவுக்கு தொழில்நுட்பம் கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, அதாவது ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவரை வந்து இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஊரை விட்டு விலக்கி வைக்கிறது. அமெரிக்கா அதுதான் செய்யுது. கியூபாவை ஏன் நீங்க விலக்கி வைக்கணும்? அமெரிக்கா கியூபாவுக்கு உணவு போறதுல பிரச்சனை, எரிபொருள் போறதுல பிரச்சனை, எல்லாவற்றையும் மீறி கியூபா வந்து இப்படி வளர்ந்துருக்கு. வளர்வதற்கும் வரலாற்று பின்புலம்லாம் இருக்கு. சோவியத் யூனியன் இருக்கும்போது சோவியத் யூனியனுடைய ஆதரவு இருந்தது. இன்னைக்கும் சீனா வந்து கியூபாவுக்கான கொடுத்த கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யுது. இப்ப இந்த 2008க்கு பிறகு கியூபா போன்ற நாடுகள், அந்த சிறிய நாடுகளில் இது போல ஒரு கம்யூனிச பார்வையோடு சமூகத்தை கட்டமைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப நேரா சீன கனவு என்பதை பத்தி கேட்டோம்னா, ChatGPT சொல்லக்கூடியதான் நம்ம போன வாரம் பேசியது. சீன கனவுன்னு இருக்க முடியுமா? இருக்க முடியும். சீனாவில் உள்ள எல்லோரும் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நீ கஷ்டப்பட்டு படிச்சா நீ எதை வேணாலும் கத்துக்கலாம். கஷ்டப்பட்டு அந்த சமூகத்தில் வேலை செய்தால் நீ கம்யூனிஸ்ட் கட்சியில போய் அரசியல்ல பெரிய ஆளா ஆகலாம். அங்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் இருந்தாதான் நான் வர முடியும் அப்படிங்கிறது இல்லை. அமெரிக்காவில் இருப்பது போல ஏற்கனவே இப்போ ஜார்ஜ் புஷ் ஜூனியர் வந்து அவங்க அப்பா சீனியர் இருந்ததுனால ஜூனியர் வந்தாரு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவை போலவே சீனாவிலும் சீன மக்களுக்கு, இந்தியாவிலிருந்து ஒருத்தர் போனாரு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா அமெரிக்காவை போல அது வந்து பிளாங்க் ஷீட் கிடையாது. அங்க ஏற்கனவே மக்கள் நிறைய இருக்காங்க. அங்க இங்க இருந்து போனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு தர முடியும். ஆனால் சீன மக்கள் எல்லோருக்கும் அந்த கனவு வந்து இன்னைக்கு கிடைக்குது. அந்த கனவு என்ன? ஒரு சோசியல் செக்யூரிட்டியோட கிடைக்குது. அங்க வந்து ஒரு நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்து துப்பாக்கி சூடு நிகழ்வு, குழந்தைகள் வந்து கொல்லப்படுது, அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் சூடுறாங்க, ட்ரக் ப்ராப்ளம். அமெரிக்கா வந்து மிகப்பெரிய சமூக சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளுது. அது நீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு தனிநபரை மையமாக கொண்ட என்னுடைய நலனை பார்த்துப்பேன், மற்றவர்களோடு நான் வந்து நாகரிகமா இருந்துப்பேன், கார்டியலா இருந்துப்பேன். அதனுடைய வரம்பு இவ்வளவுதான். ஏன் வரம்பு இவ்வளவுதான் அப்படின்னா, இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை ஒரு சமூக ரீதியாக நடக்கும்போது நீங்க கூட்டுத்துவமா தான் இதை வந்து நீங்க கையாள முடியும். இப்ப சீனாவில் ஒரு செக்யூரிட்டி, ஒரு சமூக பாதுகாப்பு, பிசிக்கல் பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்க ட்ரீம் வந்து பாதியிலே நீங்க ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எவனோ சுட்டுட்டான்னு உங்க ட்ரீம் வந்து போயிடாது. இன்னொன்னு, அந்த ட்ரீமுக்கான ஸ்பேஸும் இருக்கு. ஆனால் அமெரிக்கா அளவுக்கு இது போன்ற மிடில் கிளாஸ், இந்த போஸ்டன் பிராமின்ஸ்க்கோ அல்லது இந்தியாவில் இருந்து போன பிராமின்ஸுக்கும் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி சீனாவில் கிடைக்காது. சீனா வந்து இந்த கூட்டுத்துவ வரம்பு, உங்களுடைய லாபம், நான் வந்து எவ்வளவு சொத்து சேர்க்கலாம், எவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறலாம் அப்படின்னா இந்த இது வெட்டி விட்டுருவாங்க. இப்ப நீங்க வந்து திடீர்னு போனா இந்த கம்பெனி வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப அவன் கட்டாயப்படுத்தி இவ்வளவு சொத்து சேர்த்துட்டீங்க, உன்னுடைய சொத்தில் இத்தனை சதவீதத்தை நீ கட்டாயமாக கொடுக்கணும், இந்த திட்டத்துக்கு ஒதுக்கணும் அப்படின்னு கொடுக்க வைக்கிறாங்க. இந்த தனிமனித உரிமை என்பது சீனாவில் இருக்காது. நம்ம ஏற்கனவே சீனாவை பற்றி பேசியது போல ஒரு தனிமனித சுதந்திரம், ஒரு கருத்து சுதந்திரம், ஒரு ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னா சிந்திக்கும் சுதந்திரமும் சேர்ந்துதான். அதுவும் சீனாவில் அரசியல் காரணங்களுக்காக மட்டுப்படுத்தப்படுது. எனவே சீன கனவு என்பது இருக்கு. சொல்ல போனா ஆனா இந்த இப்படி இருக்கிறது இதுதான் உலக நீதி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இப்படி ஓடிட்டே இருக்கணும்ன்றதுதான், அதான் வாழ்க்கை, ஓடணும், சம்பாதிக்கணும், ஜெயிச்சவன் பல்லு இருக்காம பக்கோடா சாப்பிட்றான்ற மாதிரி இதுதான் உலக நீதி. யாரு சொல்றாங்க? இல்ல, ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே தானே சொல்லுவாங்க, உழைச்சு சாப்பிடு, யாருமே வந்து இவன் சுரண்டி வச்சிருக்கான் அப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க. படிச்சு முன்னேறிப்போ, படிச்சா முன்னேறலாம், அல்லது நீ வேலை செஞ்சா முன்னேறலாம், அதாவது தொழில் கத்துக்கோ முன்னேறலாம், இப்படி முன்னேறிட்டு போ, இதுதான் வந்து உலகத்துக்கான நீதி. புத்தம் குறை சொல்லிட்டு இருக்காதா, இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது சரியான்னு கேக்குறேன். இப்ப நீங்க ஒரு தத்துவ இதுக்கு வந்துட்டீங்க. அடிப்படையில் மனிதர்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் உழைத்துதான் வாழ்றாங்க. நம்ம காலையில உங்களுக்கு பால் வேணும்னா பால் போடக்கூடிய ஒரு வீட்டுல வந்து பால் போட்டுடுறாரு, அவர் ஓடிட்டானே இருக்கிறார். அவர் ஓடாமல் இருந்திருந்தா உங்களுக்கு பால் வந்திருக்குமா? சரி, நான் வீட்டுல டீ குடிக்கல, அப்படியே வெளியே போயிட்டு டீ கடையில குடிக்கிறேன், டிஃபன் கடையில சாப்பிட்டுக்கிறேன்னா அங்க ஒரு 10-15 பேரு காலங்காத்தால எழுந்து இட்லி ஊத்துறாங்க, தோசை சுடுறாங்க, பொங்கல் பண்ணிடுறாங்க. அப்புறம் போய் நம்ம உட்கார்ந்தா நமக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. அவர்கள் ஓடாவிட்டால் நமக்கு வந்து இந்த சமூகம் இயங்காது என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. எனவே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்.
நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஓட்டத்தின் பலன் வந்து ஒரு அந்த ட்ரீம்னு சொல்லிட்டு முதலாளி வந்து அடிச்சுட்டு போயிடுறான். அம்பானிக்கு ட்ரீம் என்ன? என்னுடைய மகனுக்கு வந்து 2000 கோடி செலவழிச்சு கல்யாணம் பண்ணணும் என்பது அம்பானியுடைய ட்ரீமை அவர் நிறைவேற்றிட்டாரு. அந்த 2000 கோடி வந்து எத்தனை பேருடைய உழைப்பு என்று நீங்க கேள்வி கேட்கலாம். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய ஓட்டத்தினுடைய பலன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓடினா பணக்காரன் ஆகலாம், கோடீஸ்வரன் ஆக முடியாது. அப்படியா? இல்லை ஓடிட்டே இருந்தா ஓடிட்டே தான் இருப்போம். சிஸ்டம்குள்ள ஓடிட்டே தான் நம்ம இருக்கணும், அவ்வளோதான். ஓடி ஒரு நாள் உட்காந்துருவோம். சில சிஸ்டம்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் என்ன ஆறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சராசரியாக ஒரு தொழிலாளி, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர் அப்படின்னா, அவர் குழந்தைகளை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, திடீர்னு ஏதோ ஒரு விபத்து அல்லது உடல் நலம் சரியில்லாம போகாமல் இருந்தால் அவங்கள படிக்க வச்சு அவங்கள முன்னேற்றி விட்டுட்டு அவர் வந்து வயசான காலத்துல போய் சேர்ந்துருவார். அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். ஒரு சராசரி தொழிலாளிக்கு நான் வந்து இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பேங்காக் டூர் போனேன், இல்லைன்னா நான் ஐரோப்பாவில் ஒரு டூர் போயிட்டு வந்தேன், அப்படிலாம் ஒரு வாழ்க்கையில பார்க்க முடியாது. இல்ல, அவர் வாழ்க்கையை அனுபவித்திருக்க மாட்டார். அவரு சின்ன ஒரு சினிமா போவாரு, ஒரு சாப்பாடு சாப்பிடுவாரு, அதுவும் ரொம்ப ஒரு கையளவுல அவருடைய வாழ்க்கை வந்து குறுக்கப்படுது. பெரும்பான்மையானவர்களுடைய அவர்களுடைய கனவு என்ன அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளாவது இதுல இருந்து விடுபட்டு நல்லா வாழணும். ஆனா எல்லா குழந்தைகளும் அப்படி விடுபட முடியாது. இப்ப அவங்களை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் மேல நடத்திடுவோம். அப்போ அங்க தேடல் வந்து வருது. தேடல் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஏன் வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், நம்மால் ஏன் வந்து அப்படி முன்னேற முடியல? எங்க அப்பா காலம் முழுக்க உழைச்சாரு, ஆனா அவர் இறக்கும் போது வந்து எனக்கு இது கூட விட்டு போடல. ஆனா பாருங்க அம்பானி இப்படி இருக்கிறாரு என்ற கேள்வி வந்து தொடங்குது. அல்லது அமெரிக்கா போனா ஒருவேளை நம்ம அமெரிக்க ட்ரீமை ரியலைஸ் பண்ணிடலாமா? ஏற்கனவே தொடக்கத்துல சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் படிக்கும்போது எப்படியாவது GRE டோஃபில் முடிச்சு அமெரிக்கா போயிடுவோம். அதன் பிறகு ஐடி. முதல்ல அந்த GRE டோஃபில் முடிச்சு அமெரிக்கா போகக்கூடியவங்க பெரும்பாலும் அங்க வந்து உயர்கல்வி படிப்பதற்கு அல்லது ஒரு பெரிய குறிப்பாக இன்ஜினியரிங் சயின்டிஸ்ட் அப்படி போனாங்க. ஐடில வேலைக்கு போனவங்க வந்து ஐடில போய் ஆன்சைட்ல போறது வந்து ரொம்ப அமெரிக்கன் ட்ரீமை வந்து தலைகீழாக ரொம்ப மோசமான முகத்தை அவங்களுக்கு காட்டியிருக்கு. இங்க இருந்து ஐடில போகக்கூடியவங்க H1B விசாலையோ அல்லது ஏதாவது ஒரு அதாவது இன்ஃபோசிஸ், TCS இந்த நிறுவனங்கள்ல போனீங்கன்னா உங்களுக்கு அவன் எப்படி அனுப்புவான்னா, கிட்டத்தட்ட ஒரு அத்துக்கூலியா தான் உங்களை அனுப்புறான். அவனுக்கு ஒரு காஸ்டிங் இருக்கு. அங்குள்ள அமெரிக்க தொழிலாளியை வேலைக்கு வச்சா கொடுக்கறத விட குறைந்த செலவுல இவரை அனுப்பணும். அப்ப அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு எப்படி இருக்கும், உங்களுக்கு போக்குவரத்துக்கு கார் எப்படி இருக்கும், இதெல்லாம் இல்லாமல் தான் நீங்க அங்க வேலை செய்யணும். எனவே ஐடில இங்க இருந்து ஆன்சைட் போனவங்க அப்படின்னு போனீங்கன்னா அவங்களுடைய நிலைமை இந்த அமெரிக்கன் ட்ரீம் என்பதுல கிடையாது. இந்த சத்யாநாதல்லா, சுந்தர் பிச்சை, ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அந்த தலைமுறையில போனவங்க இவங்களை வந்து கடுமையான சுரண்டல் தான். அது நிறைய தோழர்கள் வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அங்க போகும்போதே வந்து இதேதான், இவங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்தா போதும். அப்படின்னா நீங்க குறைவான இதுல ஏதாவது ஒரு ஏற்கனவே 4-5 பேர் தங்கி இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து தங்கிக்கணும், அப்படியே ஏதாவது பொருள்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அங்க க்ரீம்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து நீங்க இங்கேயாவது ஒரு ஆளுது ஐடி ஊழியர் அப்படின்னு ஒரு கெத்தா போகலாம், அங்க வந்து நீங்க இன்னும் ஒரு கடைநிலை ஊழியர் ஆயிடுவீங்க. எனவே இந்த 2ஆம் ஜெனரேஷன் அமெரிக்கன் ட்ரீம், ஒருவேளை நீங்க அப்படிப்பட்டவங்கள்ட ஒரு இது கூட நீங்க பேசலாம். இல்ல அந்த இது ஒண்ணு பண்ணுவீங்களே, ஆமா அமெரிக்கன் ட்ரீம் எப்படி இருந்தது அப்படின்னு எடுத்தா நமக்கு நிறைய அனுபவங்கள் வந்து தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஐடில போனவர்களுடைய பெரும்பான்மையவர்களுடைய ட்ரீம் வந்து அங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு இந்தியாவுக்கு வந்துடலாம். முந்தைய ஜெனரேஷன் ஆனா இந்த ஓடுறதன் வழியாக, இந்த லூப்ல இருக்கிறதன் வழியாக நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றது இந்த செட்டப்புக்குள்ள சாத்தியம் கிடையாது. இந்த செட்டப்புக்குள்ள சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம இந்தியாவில் உள்ள நம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து ரஷ்ய மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. நீங்க வந்து ஒரு ரஷ்ய உணர்வோடு, சோவியத் உணர்வு, சோசியலிச உணர்வோடு நீங்க வேலை செய்யணும், ஆனால் அமெரிக்க ஒழுங்கோடு வேலை செய்யணும். அதான் கரெக்டானதுன்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணலாம். அமெரிக்கன் டிசிப்ளின் இருக்குல்ல, ஒரு முதலாளித்துவ ஒழுங்கு, அதான் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பது அப்படின்னு சொல்றீங்க. தொடர் நீங்க வந்து இன்னைக்கு போக்குவரத்து கழக பஸ் போகுது. எனக்கு காலையில 6:15 ட்ரெயின் சென்ட்ரல்ல இருந்து, எனக்கு தெரியும் 5:15 அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப் போனா எனக்கு பஸ் வரும். எப்படி அது வரும்? அந்த டிரைவர் ஓடிக்கொண்டே இருப்பதால் தான்
நானும் ஓடிக்கொண்டே இருக்க முடியுது. சரி, நான் ஓடிக்கொண்டே இருக்குது போலாம நான் ஒரு சென்ட்ரல்ல போய் பஸ் ஏறினா கொடைக்கானல் போறதுக்கு மதுரை போறேன்னு கூட வச்சுப்போம். ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பதால் தானே சமூகம் இயங்குது. அதை எப்படி நீங்க நிராகரிக்க முடியும்? எதை கேள்வி கேட்கலாம்னா, அப்படி ஓடிக்கொண்டே இருப்பதனுடைய பலன் எனக்கு எல்லோருக்கும் கிடைக்குதா? என்கிட்ட இருந்து இன்னொருத்தன் சுரண்டுறான். அப்போ எவனும் வேலை பார்க்கல, நீ உழைக்கல, நீ கம்மியா உழைக்கிறன்னு சொல்றதுதான் நம்ம சந்தேகப்படணும். நீ முன்னேறாம இருக்க அப்படின்னா நீ வேலை செய்யாம இருக்க, நீ உழைக்கல, அவன் பாரு அப்படி வேலை பார்க்கறான் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது. அப்போ அது ரொம்ப ரொம்ப தவறு. இதை மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவத்துல ஒரு கோட்பாடு சொல்லப்படுது. என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உழைத்தால் நீங்க பணக்காரர் ஆயிடலாம். எப்படி முதலாளி ஆனாரு? அப்போ ஒரு கதை சொல்லப்படுகிறது. எப்படி பைபிள்ல ஆதி பாவம்னு ஒண்ணு சொல்லப்படுது. எப்படின்னா, ஆதாம் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டது சொர்க்கத்துல இருந்தாங்க, பழத்தை சாப்பிட்டதுனால அவங்க பூமிக்கு வந்துட்டாங்க. அதே போல பழைய காலத்துல மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 2 டைப் மக்கள் இருந்தாங்க. ஒரு டைப் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, கிடைச்சதை சேர்த்து வச்சாங்க, சிக்கனமா இருந்தாங்க, அவங்க பணக்காரங்க ஆயிட்டாங்க. இன்னொரு தரப்பு நல்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க ஏழை ஆயிட்டாங்க. மார்க்ஸ் ஓகே, கதை நல்லா இருக்கு. இன்னைக்கு அந்த கதை அது போன வருஷத்துக்கு தான் பொருந்தும், இந்த வருஷத்துக்கு பொருந்தாது. ஏன்னா இந்த வருஷத்துக்கு அந்த பேருந்து ஓட்டுநர் 30 வருஷமா இடைவிடாம உழைச்சிருக்கிறாரு. அதாவது டெய்லி பஸ் ஓட்ட போறாரு. ஆனா ரிட்டையர்ட் ஆனா அவருக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லது ஒரு ஐடி ஊழியரை பார்த்தா அவரு 21 வயசுக்கு டிசிஎஸ்ல வேலைக்கு சேர்றாரு. அவரை பகல்ல வேலை வாங்குறாங்க, வீட்டுக்கு போனாலும் நீ கம்ப்யூட்டர் ஆன்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நைட்டு கூப்பிட்டா கொஞ்சம் இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. கடுமையாக உழைக்கிறார். உழைச்ச பிறகு 40 வயசுல அவர் வேலை, அவர் ஏங்க பணக்காரன் ஆகல? அப்ப இன்றைக்கு அதாவது நீங்க சொல்லக்கூடிய கதை அதெல்லாம் நேத்துக்கு, அது என்ன சொல்லுவீங்க, அது வேற வாய், இது நார வாயின்னு கதை சொல்றீங்க அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. இந்த கதையெல்லாம் கிடையாது. முதலாளி எப்படி முதலாளி ஆனான் இந்த கதையை நான் சொல்றேன்னு அவர் இப்படி சொல்றாரு. அதாவது முதலாளித்துவத்தின் தொடக்கம், இங்கிலாந்தில் முதலாளிகள் செல்வத்தை எப்படி குவிச்சாங்க அப்படின்னா, அவங்க ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமை வர்த்தகம் நடத்தினாங்க. ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை அடிமைகளாக பிடித்து சென்று அமெரிக்காவில் விற்கிறாங்க. 2வது, இந்தியாவை காலனியாக பிடிச்சு இங்க உள்ள செல்வத்தை எல்லாம் அள்ளிட்டு போனான். அமெரிக்காவில் போய் பழங்குடி மக்களை எல்லாம் இனப்படுகொலை செஞ்சான். இதுதான் உங்க முதலாளிகளுடைய யோக்கியதை. அப்போ முதலாளி வந்துட்டாரு. தொழிலாளி எப்படி, ஏதாவது உழைக்காதவர்களா தொழிலாளியா வந்தாங்க? நிலத்தில் விவசாயத்துல இருந்தவங்களை நிலத்தை விட்டு துரத்தி அடிச்சு அவங்களுக்கு எதிராக சட்டம் போட்டு அவர்களை கட்டாயப்படுத்தி நீ கூலி தொழிலாளியாக மாற்றினாய் அப்படின்னு மார்க்ஸ் அதை விவரிக்கிறார். ஆதி திரட்டல், முதல்ல முதலாளித்துவம் எப்படி உருவாச்சு என்பதை விளக்குவது. நீ இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, இந்தியாவில் முதலாளிகள் யாரெல்லாம் முதலாளிகள் ஆனாங்க? டாடா, பிர்லா, அப்புறம் அம்பானி. இந்த கதையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அம்பானி எப்படி முதலாளி ஆனாரு? அம்பானி ஏடன்ல போய் வணிகம் செய்ய போறாரு. என்னென்ன தகிடுதத்தம் பண்ண முடியுமோ இதெல்லாம் செஞ்சுதான் இவங்க தங்களுடைய மூலதனத்தை திரட்டுறாங்க. ஆனா அவங்களால வேலை வாய்ப்பு கிடைக்குது, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, அவங்களால நாடு பொருளாதாரம் அடையுது, நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்றது பொய்யா? அதாவது மாக்காய்க்கா கோவன் தோழர் தான் ஒரு பாட்டுல சொல்லுவாரு. அதாவது முதலாளி வேலை கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதாவது பசு பாலை தருதுன்னு சொல்ற மாதிரி, அந்த பசுவுக்கு புல்லை பிரிச்சு போடுறது யாரு? நான் புல்லு போட்டாதானே பசு பால் தரும். இப்போ முதலாளி வேலை கொடுக்கிறான் என்பது இந்த சிஸ்டத்துக்குள்ள. இதையும் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இப்போ முந்தைய சமூகத்துல ஒரு கிராமம் இருக்குதுன்னு வைங்க, அந்த கிராமத்துல யாரு நியாயம் வழங்குவாங்க? நாட்டாம இருப்பார். சின்ன கவுண்டர் அவர் ஏன் அவர் நியாயம் வழங்குவோரா இருக்கிறாருன்னா, அது அந்த சமூக அமைப்பு. அவர் பெரிய நியாயமான எல்லாம் தெரிஞ்சவங்கிறதுனால கிடையாது. இந்த சமூக அமைப்பில் இந்த தொழில்துறையை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல அவன் இருக்கிறான். முதலாளி தான் அதை பண்றான். சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா? இப்போ சோசியலிஸ்டுகள் என்ன சொல்றாங்க, சரி அது எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நாங்களே வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். இப்போ இன்னைக்கு ஆவின் நிறுவனம் இருக்கு. ஆவின் நிறுவனம் என்பது ஒரு பொதுத்துறை, ஒரு கூட்டுறவு நிறுவனம் தான். அதுல மக்கள்லாம் வேலை செய்யலையா? அல்லது போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு, முதலாளியா வேலை கொடுத்தான். எனவே முதலாளி வேலை கொடுப்பதுங்கிறது அவருடைய ஒரு ரோல். அந்த வேலையை மட்டும் கொடுக்கல அவர் முதலாளிக்கு. இப்போ ஒரு தேவா இருக்கிறாரு, தேவாக்கு வேலை கொடுக்கணும் முதலாளியாக நான் நினைச்சேன்னா நான் இப்படி பார்ப்பேன். சரி, இவருக்கு எவ்வளவு சம்பளம் கேட்குறேன், எவ்வளவு கேட்குறீங்க? உடனே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஒரு 50-60 இருந்தா கரெக்டா இருக்கும். 50. இப்போ என்னுடைய கணக்கு எப்படி ஓடும்?
இவருக்கு 50-60 கொடுத்தா எனக்கு வந்து ஒரு 1-1.5 சம்பாதிச்சா நான் உங்களுக்கு 50-60 கொடுக்கலாம். முதலாளியுடைய கணக்கு அதுதான். முதலாளி உங்களுக்கு வேலை தர வேண்டும் என்றால் முதலாளிக்கு அவர் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட நீங்க அதிகம் சம்பாதிச்சு கொடுத்தாதான் உங்களுக்கு வேலை. முதலாளி எதுவும் சும்மா கொடுக்கறது இல்லை. தொழிலாளி கொடுத்த சம்பளத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்றாரு, அதுக்கு மேலேயும் லாபமும் அவர் தான் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. அதுல இருந்து கொஞ்சம் தான் சம்பளமா இருக்கும். ஆமா ஆமா. இப்ப எங்க இருந்து வருது? ஓடிக்கிட்டே இருப்பதன் பலன். முதலாளித்துவத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். எல்லோரும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். உலகம் முழுக்க ஓடி 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 புது புது கண்டுபிடிப்பு, புது புது மெக்கானிசம் எல்லாம் வருது. அதை வந்து நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நாங்க ஆடம்பர கல்யாணம் நடத்தணும்னா ஆடம்பர கல்யாணம் நடத்துவோம், தொழில் தொடங்கணும்னா தொழில் தொடங்குவோம். தொழில் எப்போ தொடங்குவோம்? எனக்கு லாபம் கிடைக்கும்னு உத்தரவாதம் இருந்தால்தான் தொழில் தொடங்குவோம். இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்களே. இப்ப நம்ம அமெரிக்க ட்ரீம்ல இருந்து ரொம்ப விலகி வந்துட்டோமா? பரவாயில்ல. முதலாளித்துவ ட்ரீம். உதாரணமா ஒரு வங்கித்துறை, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல எப்படி வேலைன்னா, நீங்க 10 மணிக்கு பேங்குக்கு போயிட்டீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு பிறகுதான் வேலையை விட்டு வரணும். அப்ப அந்த பேங்க்ல ஒரு 4000 பேர் வேலை செய்யறாங்கன்னு வைப்போம். இப்போ இது முதலாளியுடைய பார்வை. நான் ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன். மற்ற நிறுவனங்கள் அப்படிதான். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வாடிக்கையாளர்களுக்கு சேவை கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் நீங்க வேலையெல்லாம் இப்போ உதாரணமா 10 மணில இருந்து 4 மணி வரை பிரான்ச் இருக்குதுன்னா அதுக்கு மேல நீங்க இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணாதானே சேவை கொடுக்க முடியும். நீங்க என்ன பண்ணுங்க, 6 மணி நேரமா வேலை நேரத்தை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு இன்னும் 2 பேட்ச் எடுங்க. ஒரு பேட்ச் வந்து காலையில 9 மணில இருந்து 3 மணி வரை வேலை செய்வாங்க. இன்னொரு பேட்ச் வந்து மதியம் 2 மணில இருந்து நைட்டு 8 மணி வரை வேலை செய்வாங்க. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களாச்சே. ஏன் வந்து ஒருத்தரையே போட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குறீங்க? 2 பேர் சம்பளம் கொடுக்கணும். 2 பேர் சம்பளம் கொடுக்கணும். ஆனா இவங்க நோக்கம் என்னன்னா, எவ்வளவு நான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். எனவே முதலாளி வேலை கொடுக்கவில்லை, முதலாளி லாபம் சம்பாதிக்கிறார். லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளி தேவையா இருக்குது என்பதால் தான் முதலாளி வந்து தொழிலாளியை வேலைக்கு வைக்கிறாரே தவிர ஏதோ ஒரு தர்மம் பண்ற மாதிரி அவர் வேலை கொடுக்கல. லாபம் இல்லாமல் யாரும் வேலைக்கு வைக்க போறது கிடையாது. இதுதான் முதலாளித்துவத்தின் கீழ் உங்களுடைய கனவினுடைய அந்த நான் ஓடிட்டே இருக்கிறது அமெரிக்கன் ட்ரீம்னு சொன்னது எல்லாமே இந்த ஓடிட்டு இருக்கிறது சம்மந்தப்பட்டு தான். நம்மளாம் உழைச்சு ஒரு நாள் பணக்காரன் ஆக முடியாதான்ற எண்ணம் வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கு. அதை நோக்கி எல்லாரும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம நெகட்டிவாலாம் பார்க்க வேணாம். எல்லாரும் அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத பண்றாங்க. அது பெரும்பான்மையான நபர்களுக்கு அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கதான் நான் இந்த அமெரிக்கன் ட்ரீம் இதுக்குள்ள. ஆமா, அதான் இப்போ மறுபடியும் என்னன்னா, இப்போ ஓடிக்கொண்டே இதுல நான் ஓடல. நான் கார்ல் மார்க்ஸுடைய லைஃப் எடுத்துப்போம். அவரு இந்த முதலாளித்துவ கனவுக்குள்ள ஓடல. அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறமை, அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் ஆற்றலுக்கு அவர் வந்து அன்னைக்கு வந்து முதலாளித்துவம் பீக்கில் இருக்கு. நீங்க ஒரு தொழிலை தொடங்கினீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடலாம். அவர் லண்டன்ல போய் தங்குறாரு, அப்படியும் தொழிலதிபர் ஆகலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அவர் வாழ்நாள் முழுக்க ஓடிட்டு இருக்காரு. எதற்காக ஓடிட்டு இருக்காரு? ஓடி ஓடி ஏதாவது பிரிட்டிஷ் மியூசியத்தில் உள்ள லைப்ரரிக்கு தினந்தனும் ஓடி போய் அங்குள்ள தகவல்களை எல்லாம் திரட்டுறாரு. அப்புறம் இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் மென்ஸ் அசோசியேஷன் ஆரம்பிச்சதுன்னா அங்க ஓடி போய் பார்க்குறாரு. மான்செஸ்டர் போய் பார்க்குறாரு. போய் தொடர்ந்து ராத்திரி எல்லாம் முழிச்சு ஆய்வு நூலை எழுதுறாரு, மூலதனம் நூலை எழுதுறாரு. தொழிலாளி வர்க்க இயக்கத்துக்கு வழிகாட்டுறாரு. இது கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கை. மார்க்ஸ் வந்து எந்த முதலாளியையும் விட அதிகமாக ஓடி இருக்கிறார். அல்லது இன்னைக்கு நம்மெல்லாம் ஓடுறோம்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதை விட 100 மடங்கு அவர் அதிகமாக ஓடி இந்த மனித குலத்துக்கு ஒரு பொருளை கொடுத்திருக்காரு. ஆனா அதை வச்சு அவர் தனிப்பட்ட முறையில பணக்காரர் ஆகவில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம ஏன் கார்ல் மார்க்ஸ் பத்தி பேசுறோம்? அவருடைய அந்த ஓட்டத்தின் காரணமாகத்தான். இதே போல நீங்க லெனினை பேசலாம். மார்க்ஸாவது இருந்த இடத்துல இருந்தே ஓடினாரு, லைப்ரரிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லலாம். லெனின் வந்து லிட்டரலா ஓடிட்டே இருந்தார் சைபீரியாக்கு. ஆமா, அவர் பிறந்த இடத்துல இருந்து பீட்டர்ஸ்பர்க் போறாரு. அங்க போய் மாணவர்கள் மத்தியில வேலை செஞ்சதுனால அரசாங்கம் வந்து நீ என்ன இன்னொரு ஊர்ல அந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்னு தடை போடுது. மறுபடியும் வேலை செஞ்சு அவரை சைபீரியாவுக்கு நாடு கடத்துறாங்க. சைபீரியால இருந்து வந்த பிறகு வெளிநாட்டுக்கு போறாரு. அப்புறம் வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் ரஷ்யாவுக்கு வர வாழ்க்கையும் கடைசி நாள் வரைக்கும் அவர் ஓடிட்டே தான் இருக்காரு. புரட்சியில் வெற்றி பெற்ற பிறகு நாடு முழுக்க பயணம் செய்யறாரு. எதுக்காக ஓடுறாரு? நம்ம வந்து ஒரு நாள் வந்து நாட்டின் தலைவர் ஆயிடுவோம், நிறைய பேர் பணம் கிடைக்கும். இந்த சமூக கட்டமைப்பில் என்னை போன்றவரும் தேவாவை போன்றவர்களும் எவ்வளவு ஓடினாலும் அவர்கள் வந்து சுரண்டப்படுறாங்களே, இதை விடுவிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? இதற்காக இவங்க வந்து ஓடுறாங்க. இன்னொன்னு, நீங்க என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க,
எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஓட்டக்காரர் வந்து அம்பேத்கர். அம்பேத்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி வரும். லாலா லஜபதி ராய் வந்து அம்பேத்கர் லண்டன்ல படிக்கும்போது அவரை சந்திச்சு பேசுறார். இது மாதிரி நம்ம நாடு வந்து பிரிட்டிஷ்காரர் ஆட்சியில் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து அதை எதிர்த்து போராடணும். அம்பேத்கர், ஐ எம் சாரி, எனக்கு வந்து இன்னொரு வேலை இருக்கு, நான் அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் ஓடுறார். அப்போ அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணியை பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமா என்னுடைய ஒரு நாளில் நான் செய்யக்கூடியதை அவர் வந்து 1 மணி நேரத்துல செஞ்சிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய 100 நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் 100 நாள்ல நான் என்ன செய்ய முடியுமோ அதை ஒரே நாள்ல செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வேகமாக ஓடி ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த பணியை வந்து அவங்க செய்யறாங்க. எனவே இந்த ஓட்டம் என்பது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எதன் பின்னால் ஓடுகிறோம் என்பதுதான் முக்கியம். இப்போ தோழர்கள் வந்து வங்கித்துறையில இருக்கிறாங்க. இப்போ வங்கித்துறையில் இருக்கும்போது நீங்க வந்து வங்கித்துறையில் நான் வேலை செஞ்சு பெரிய ஆளாகி பணக்காரனாகணும்னு ஓட வேணாம். ஆனால் இந்த வங்கித்துறை எப்படி வேலை செய்யுது, இதை வந்து சமூக நலனுக்காக நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், அந்த நோக்கில் வேலை செய்யலாம். எனவே ஒவ்வொருவருக்கும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தில் நமக்கு கிடைத்த பணி அப்படி ஓடினால்தான் இந்த முதலாளிகள் ஓட வைக்கிறாங்களே அவங்கள வந்து நாம தோக்கடிக்க முடியும். சீனாவை வந்து அதுதான் சொல்லுவோம். சீனாவில் திரும்பியும் ஓட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா, சீனாவை பற்றி பேசும்போது ஒரு நீண்ட முதல்ல வந்து வடதிசை பயணம், வடதிசை போர்ல வந்து யுத்த பிரபுக்களை தோக்கடிக்கிறாங்க. அதிலும் கம்யூனிஸ்டுகளும் தேசியவாதிகளும் வேலை செய்கிறாங்க. அதன் பிறகு வடக்கு நோக்கிய நீண்ட பயணம், அதன் பிறகு உள்நாட்டு போர். இவங்கெல்லாம் அதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு துயரங்கள், இவ்வளவு போராட்டங்கள் வந்து ஒரு சமூகம் வந்து நடத்துது, தொடர்ந்து சண்டை ஓடிக்கிட்டே இருக்கிறது தானே. எனவே 2 வகையான ஓட்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு உள்ளேயே ஓடுவதில் ஒண்ணு சுரண்டப்படுபவர்கள், அவர்களும் ஓடுகிறார்கள், அவர்கள்தான் இந்த ஒட்டுமொத்தத்தை இயக்குறாங்க. இன்னொரு பக்கம் சுரண்டுபவர்கள், அவங்க வந்து நாங்க ட்ரீம், நம்ம சினிமா துறையை பத்தி பேசணும்னா விஜயோ அல்லது ரஜினியோ அல்லது கமலோ பாருங்க நாங்க ட்ரீமை சாதிச்சிட்டோம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஓட்டம் என்பது இதுல இருந்து பலனை எப்படி எடுப்பது. நான் இந்த பெயர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு முதலாளிகள், அம்பானியோ அதானியோ அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளோ, அவங்களுடைய ஓட்டம் என்பது சுரண்டுபவதற்கான ஓட்டமா இருக்கு. இதுக்கு வெளியே அல்லது இதோடு இணைந்த இன்னொரு ஓட்டம் வந்து சமூக மாற்றத்துக்காக போராடக்கூடியவர்களுடைய ஓட்டம். எந்த ஓட்டம் வந்து வேகமா இருக்குதோ, எந்த ஓட்டம் வந்து என்ன சொல்றது ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதானே ஜெயிக்கும். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே அமெரிக்க கனவு என்பதில் உள்ள உண்மை என்னன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதனுடைய யதார்த்தம் வந்து என்ன, ஓடிட்டு இருக்கிறதன் வழியாக ஏன் ஒருத்தங்க பணக்காரன் ஆக முடியல அல்லது வேற கட்டத்துக்கு போக முடியலன்னா அது அவங்களுடைய தவறு அப்படின்றது இல்லை, சிஸ்டமே எப்படி கரப்டா இருக்குன்றதை நம்ம பேசியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த ஓட்டத்தை தேர்ந்தெடுக்கணுன்றதையும் நம்ம பேசியிருக்கோம். நிறைய ஆஸ்பெக்ட்ல இந்த விவாதத்துல பேசியிருக்கோம். கண்டிப்பா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. ரொம்ப நன்றி தோழர். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன கருத்து இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. வேறொரு தலைப்புல பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த தலைப்பையும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.